கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की अच्छी नाम की महिमा हो। நாம் வேதத்தில் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते समय சங்கீதம் 18 भजन संगीता 18वां अध्याय 18ஆம் சங்கீதம் 18वां अध्याय அதனுடைய 50வது வசனத்தை வாசியுங்கள். इसके हम 50वां अध्याय को वचन को पढ़ेंगे। சங்கீதம் 18:50. भजन संगीता 18 उसका 50। वह अपने ठहराए हुए राजा का बड़ा उद्धार करता है। वह अपने अभिषेकी दाऊद पर और उसके वंश पर युगान युगान करुणा करता रहेगा। தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு जो उसने ठहराए हुए राजा को மகத்தான ரட்சிப்பை அளித்து बड़ा उद्धार करता है। தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் वह अपने अभिषेकी दाऊद को அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். उसके वंश को युगान युगान करुणा करता रहेगा। இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை நாம் வாசிக்கிறோம். इस जगह पर हम दो बातों को हम पढ़ते हैं। தாம் ஏற்படுத்தின ராஜா वह अपने ठहराए हुए राजा को தாம் அபிஷேகம் பண்ணின தாவீது अपना अभिषेक किया हुआ दाऊद தாம் ஏற்படுத்தின ராஜா जो उसने अपने लिए ठहराया हुआ राजा को தாம் அபிஷேகம் பண்ணின ராஜா और अपने अभिषेक किया हुआ राजा को தாவீது ஒரு ராஜா दाऊद एक राजा है। அதனால ஏற்படுத்தின ராஜா அபிஷேகம் பண்ணின ராஜா என்று சொல்லுகிறார். ठहराए हुए राजा और अभिषेक किए हुए राजा कर कर कहता है। தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கும் जो ठहराए हुए राजा को தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கும் और अपने अभिषेकी दाऊद को அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். उसके वंश को युगान युगा वो करुणा दिखाता है। அப்ப ஏற்படுத்தப்பட்ட ராஜா வேற அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா வேற. ठहराए हुए राजा दूसरा है और अभिषेक किया हुआ राजा दूसरा है। அப்ப ஏற்பட்ட ராஜாவுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கும் வித்தியாசத்தை காண முடியும். यहाँ ठहराए हुए राजा और अभिषेक किया हुआ राजा का फर्क हम देख सकते हैं। ராஜாக்களை பற்றி நாம் பார்க்கும்போது जब राजाओं के बारे में पढ़ते समय தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों நாம் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்களை மாத்திரமல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களாகவும் நாம் காணப்பட हम வேண்டும். सिर्फ ठहराए हुए राजा नहीं बनना है परंतु अभिषेक किए हुए राजा बनना है। தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். जब दाऊद के बारे में हम पढ़ते हैं தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். दाऊद भेड़ बकरी चरा रहा है। அவனுடைய கையில ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு சின்ன கோல் இருந்தது. उसको भेड़ बकरी चराने के लिए उसके हाथ में एक लकड़ी है। ஒரு சின்ன அறையில ஒரு ட்ரவுசர் மாட்டி இருக்கிறார். वो अपने अंग में ट्राउजर पहना है அவன் கையில ஒரு சுரமண்டலம் வைத்திருக்கிறார். और उसके हाथ में एक वीणा रखा है। இவைகளை வைத்துக்கொண்டு காட்டிலே வனாந்தரத்திலே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு इसे இருக்கிறார். रखकर वो जंगल में भेड़ बकरी अपने पिता का भेड़ बकरी चरा रहा है। இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ये दाऊद को परमेश्वर अभिषेक करना चाहत रखता है। இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். इस दाऊद को परमेश्वर ने राजा ठहराया ராஜாவாக அபிஷேகமும் और பண்ணினார். राजा के स्थिति में अभिषेक भी किया। இப்போ சாமுவேல் தாவீது வீட்டுக்கு வருகிறார். अभी दाऊद घर पर आ रहा है। சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு கடந்து अभी வருகிறார். सामुएल ईसाई के घर जाता है। ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். ईसाई के कोई एक पुत्र को राजा के अनुसार अभिषेक करना है। சாமுவேல் உள்ள நுழைந்த போது अभी सामुएल घर पर प्रवेश करते ही ஈசாயின் குமாரர்கள் ஒருவராய் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள். अभी सामुएल के सामने ईसाई के एक एक पुत्र आ रहे हैं। எல்லாரும் ஆளு ஹைட் வெயிட்டா இருக்காங்க. सब बड़े ऊंचाई और जाड़े मोटे हैं। ஒண்ணு போல இருக்காங்க. एक ही समान है। சாமுவேல் தன் பார்வையில் நினைக்கும் போது अभी सामुएल अपने समझ के अनुसार सोचता है இவன் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணக்கூடிய ராஜாவா இருக்கும். इसी कोई परमेश्वर ने अभिषेक किया होगा। ஒவ்வொருத்தரும் வரும்போது ஒவ்வொரு முறையும் சாமுவேல் அதை தான் நினைத்தார். हर एक जन आते समय सामुएल ने यही सोचा இதுதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புற ராஜா. इसी कोई परमेश्वर अभिषेक करना चाहता है। எல்லா பிள்ளைகளும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து अभी போனார்கள். सब बच्चे सामुएल के सामने आ गए। சாமுவேல் ஈசாயை பார்த்து கேக்குறார், अभी सामुएल ईसाई को देखकर कहता है உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? क्या तेरे बच्चे इतने ही हैं? ஈசாய் நினைக்கிறார், तब ईसाई सोचता है நமக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா நினைச்சு பார்க்கறான். वो अभी सोच रहा है कि मेरा इतने ही बच्चे हैं क्या? எல்லாவற்றுக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். सबसे छोटा एक है। சாமுவேல் கேட்ட பிறகுதான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். अभी सामुएल जब पूछने पर ही उसका पिता याद कर रहा है। ஈசாய் சொல்லுகிறார், जब ईसाई कहता है எல்லாருக்கும்
இளைய மகன் ஒருவன் இருக்கிறான். सबसे एक छोटा एक लड़का है, அவன் காட்டிலே வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டு वे இருக்கிறான். जंगल में भेड़ बकरी चरा रहा है। சாமுவேல் சொல்லுகிறார், तब सामुएल कहता है, நீர் ஆள் விட்டு அழைத்தனுப்பு, तू अपने लोगों को बेचकर उसे लेकर आ, உம்முடைய குமாரன் தாவீது இந்த இடத்துல வருவரைக்கும் तुम्हारा बेटा दाऊद इस जगह पर आने तक நான் புசிக்க மாட்டேன். मैं भोजन नहीं करूंगा। உட்கார்ந்து இருக்கிறாரு. वो बेटा है, தாவீதை ஆள் விட்டு அழைத்தனுப்பினார்கள். दाऊद को लोगों को बेचकर उनको बुलवाया। தாவீது ஈசாய் வீட்டுக்கு வருகிறார். दाऊद अपने पिता ईसाई के घर आ रहा है। தாவீது குள்ளமான மனுஷன். दाऊद बड़ा ही नाटा था, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है தாவீது குள்ளமான ஒரு மனுஷன், दाऊद एक बड़ा नाटा व्यक्ति था நல்ல சிவந்த மேனி உள்ளவன், और बड़ा ही सुंदर व्यक्ति था, நல்ல ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு மனுஷன். बहुत ही सुंदर व्यक्ति था। இந்த மனுஷனை பார்த்தபோது जब इस व्यक्ति को देखते ही சாமுவேல் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். सामुएल ने उसे राजा के अनुसार अभिषेक किया। கர்த்தர் தெரிந்து கொண்ட முதல் ராஜா, परमेश्वर ने चुना गया पहला राजा குள்ளமானவன், नाटा है அவன் சிவந்த நிற மேனி உள்ளவன், और एक बड़ा ही सुंदर व्यक्ति था, ஆடு மேய்த்து वो கொண்டிருக்கிறவன். भेड़ बकरी चरा रहा था। இவனை கர்த்தர் தேடி கடந்து போனார். इसे ढूंढकर परमेश्वर गया, இவனை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். इसे परमेश्वर ने राजा के अनुसार नियुक्त किया। ராஜாவாக ஏற்படுத்தி राजा के अनुसार नियुक्त कर ராஜரீக அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். राजा का अभिषेक उसको दिया। முதல் முறை அபிஷேகம் ஈசாயின் வீட்டுக்கு தேடி வந்தது. पहला अभिषेक ईसाई के घर ढूंढ कर गया। ஆனபடினாலே इसीलिए தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் दाऊद अभिषेक करने के बाद भी தான் ஒரு ராஜா என்கிற ஒரு கம்பீரத்தோடு நடக்கவில்லை. और मैं राजा हूँ करके उसके अंदर कोई घमंड नहीं था, தான் ஒரு ராஜா என்பதை வெளிப்படுத்தவும் இல்லை. और खुद राजा है करके वो प्रकट भी नहीं किया। முன்பு தான் தன் தகப்பனுடைய ஆடுகளை எப்படி மேய்த்து கொண்டிருந்தானோ जिस प्रकार वो पहले अपने पिता का भेड़ बकरी चरा रहा था, அதே போல் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாய் வனாந்தரத்துக்கு கடந்து போய்விட்டார். इसी प्रकार अपने पिता का भेड़ बकरी चराने के लिए वो जंगल गया। தாவீதுக்குள் இருந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். दाऊद के अंदर जो दीनता था ये परमेश्वर ने देखा। தாவீது வர வர விருத்தி அடைகிறார். ये दाऊद अब दिन बर दिन बढ़ोतरी पाया। தேவனுடைய பிள்ளைகள், தாவீது ஏற்கனவே ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. ये दाऊद कोई राज का वंश का लड़का नहीं था, அவன் ஆடு மேய்க்கிற குடும்பத்தை वो சார்ந்தவன். एक भेड़ बकरी चराने वाला एक परिवार का व्यक्ति था। சாலமோன் அப்படி அல்ல. सालोमोन ऐसा नहीं அவன் है, ராஜ குடும்பத்தில் பிறந்தவன். वो राजा के परिवार में जन्माया गया था। ராஜ குடும்பத்தில் பிறந்தபடினாலே சாலமோன் தாவீதுக்கு அடுத்து சிங்காசனத்தில் தானாகவே वो ஏற்படுத்தப்படுகிறார். राजा के घर पे जन्माया गया था, इसीलिए दाऊद के अगले स्थान में उसका बेटा सुलेमान राज्य किया। அந்த சாலமோனுடைய ராஜ்யபாரம், उस सुलेमान का जो राज्यभार था அவன் ஆரம்பம் நல்லா இருந்தது. उसका शुरुआत बड़े अच्छे थे, 20 வருஷம் அரசாட்சி செய்தார். 20 साल तक राज्य किया। பிறகு அவனுடைய ஆட்சியில் உள்ள எல்லாம் அவன் விட்டு போயிற்று. उसके बाद जो भी उसके राज्य में था सब निकल गया। ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. जो नियुक्त किए हुए राजा का स्थिति ऐसी होगा। இன்றைக்கு தேவனுடைய சபையிலே கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள், आज जो परमेश्वर के लोग, जो परमेश्वर की कलीसिया में आने वाले, தாய் தகப்பன் கிருபாசனத்துக்கு விசுவாசிகளாய் கடந்து வரும்போது उनका अगर माता पिता अगर कृपासन कलीसिया में आने पर அவர்கள் குழந்தைகள் சபையிலே பிறந்து उनके வளர்கிறார்கள். बच्चे भी कलीसिया में जन्माते हैं। அவர்கள் சபையிலே பிறந்து வளர்ந்தபடினாலே वो कलीसिया में जन्माते और बढ़ते हैं, इसीलिए அவர்கள் தானாகவே சபைக்கு ஒரு விசுவாசியாய் மாறி वो விடுகிறார்கள். खुद से एक विश्वासी बनकर ठहर जाते हैं। இது ஏற்படுத்தப்பட்ட ராஜா, ये ठहराए हुए राजा है, ராஜ குடும்பத்தில் பிறந்தபடினாலே ये राजा के घर पर पले गए, इसीलिए சாலமோன் அந்த ராஜ குடும்பத்தில் பிறந்தபடினாலே ये सालोमोन जो राजा के घर पर जन्माया गया, इसीलिए குறிப்பிட்ட வயது வரும்போது ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். नियुक्त समय आते पर उसको राजा बनाया जाता है। விசுவாச குடும்பத்திலே பிறந்து வளர்கிறதுனாலே ये विश्वासी परिवार में पले गए, इसीलिए ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசி என்று சொல்கிறார்கள். ठीक समय आने पर उनको बपतिस्मा देकर उन्हें विश्वासी कर कहते हैं। விசுவாச குடும்பத்தில் பிறந்ததுனால விசுவாசி அல்ல. विश्वासी परिवार में पले गए इसलिए वो विश्वासी नहीं है। ஆலயத்துக்கு கடந்து வருவதனால விசுவாசி அல்ல. परमेश्वर के मंदिर पर आने पर वो विश्वासी नहीं है। கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும்போது, अगर परमेश्वर किसी व्यक्ति को अभिषेक करता है, கர்த்தர் ஒரு மனுஷனை தேடி வரும்போது, अगर परमेश्वर किसी व्यक्ति को ढूंढ कर जाता है, அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது. वही अभिषेक उसे राजा बना देता है। தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். ये दाऊद को परमेश्वर ने राजा कर नियुक्त किया, ராஜாவாக அபிஷேகமும் பண்ணினார்கள். राजा का अभिषेक भी उसको मिला। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ராஜரீக அபிஷேகம் நமக்குள்ளே கத்த தந்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். परमेश्वर ने भी ये राजा का अभिषेक हमारे अंदर दिया है. ஆண்டுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெறாதவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ள जो வேண்டும். अभिषेक नहीं पाए वो परमेश्वर की सम्मुख में बाट जोकर अभिषेक को पा लेना है. இந்த தேவனுடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கும்போது अगर परमेश्वर का अभिषेक अगर हमारे साथ हो तो நம்முடைய காலங்கள் வெற்றிகரமாய் நடக்கும். हमारा समय जयवंत होगा. சாலமோன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டார். सालोमोन राजा कर नियुक्त किया गया. ஒரு 20 வருஷம் கழித்த போது इसका 20 साल होने के बाद தேவனுடைய பிள்ளைகள் சாலமோன் सालोमन जो है அவன் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாய் இருந்ததினாலே मनुष्य के अनुसार नियुक्त किया हुआ राजा था, इसीलिए திடீரென்று உயர்த்தப்பட்டார். अचानक उसका उन्नति किया गया. ஆனா திடீரென்று கைவிடப்பட்டு விட்டார். अचानक उसका हाथ छुड़ाया गया. ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டப்பட்டு போயிற்று. आत्मिक जीवन नष्ट हो गया. ராஜ்யபாரம் அவனை விட்டு விலகி போயிற்று. उसका राज्यभार उससे दूर हट गया. ஜனங்கள் மத்தியிலே அவனுக்கு நல்ல பெயர் கெட்டு போயிற்று. जो लोगों के बीच में उसका अच्छा नाम था वो बिगड़ गया. பொருளாதாரத்துல வீழ்ச்சி और அடைந்தார். उसकी धन वस्तुओं में वो बिगड़ गया. சகலவற்றிலும் வீழ்ச்சி. वो सब बातों में नष्ट पाया. தேவனுடைய பிள்ளைகள் சகலவற்றிலும் வீழ்ச்சி அடைகிறார். सब बातों में उसने हार ही पाया. அவனுடைய ராஜ்யபாரத்தின் இறுதி நாட்களும் சகலவற்றிலும் வீழ்ச்சி उसके அடைந்தார். राजभार के जो अंतिम दिनों में तो उसने सब बातों में हार पाया. தேவனுடைய பிள்ளைகள் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்குள்ள வித்தியாசம். यही ठहराया कि वे राजा और अभिषेक किए हुए राजा का फर्क है. தாவீதுடைய குமாரன் தான் இந்த சாலமோன். ये दाऊद का पुत्र ही सुलेमोन था. ஆனால் தாவீதை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். परमेश्वर ने दाऊद को राजा के अनुसार नियुक्त किया है. ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். उसको राजा का अभिषेक दिया गया. வேதத்தில் வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते हैं அபிஷேகித்த பிறகு अभिषेक करने के बाद கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். परमेश्वर दाऊद के संग रहा. கர்த்தருடைய அபிஷேகம் அவனை தேடி வந்து அவனை அபிஷேகித்த போது परमेश्वर का अभिषेक उसे ढूंढ कर जाकर उसके अभिषेक करने के बाद கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். परमेश्वर दाऊद के संग रहा. அவன் வர வர விருத்தி वो அடைந்தார். दिन बर दिन उन्नति पाया. அவன் தேசத்தை சுதந்திரித்துக் और கொண்டார். देश को उसे स्वतंत्र कर लिया. அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. उसका नाम पूरे देश में फैल गया. இதெல்லாம் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். इसके बारे में सब हम दाऊद के बारे में पढ़ते हैं. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராயணும். आज के दिन हम परमेश्वर के सम्मुख में अपने आप को जांच कर देखिए. நம் பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே பிறந்து வளர்ந்ததனால ஒரு விசுவாசி அல்ல. क्या हम बेंतेकोस्त परिवार में पले गए इसलिए हम विश्वासी नहीं है? தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குள் பிறந்திருக்கணும். हमें आत्मिक रीति से जन्म पाना है. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் पवित्र நிறைந்திருக்கணும். आत्मा का अभिषेक का भरपूरी होना है. இந்த ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது अगर ये अभिषेक अगर हमारे अंदर हो तो நம்முடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். हमारे जीवन में एक बढ़ोतरी होगा. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் आज बहुत जन ऐसे सोचते हैं. தேவனுடைய பிள்ளைகள் வருஷக்கணக்காய் ஆராதனைக்கு வருகிறார்கள். सालों साल वो आराधना में आते हैं. 40 வருஷம் 50 வருஷம் விசுவாசிகள் எல்லாம் இருப்பார்கள். 40 साल के 50 साल के विश्वासियां हैं. அன்றைக்கு எப்படி இருந்தார்களோ அதே நிலைமையில இருப்பார்கள். उस दिन जैसे थे आज के दिन भी वो लोग वैसे ही हैं. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் जो आज के दिन उद्धार पाकर आते हैं ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள 5-6 साल में ही அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு वो உயர்த்தப்படுகிறார்கள். आशीर्वाद पाकर उन्नति पाते हैं. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். इसी को परमेश्वर कहता है. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் जो पहले से थे वो आगे बढ़ेंगे பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் மாறுவார்கள். और जो पहले थे वो आगे पीछे हो जाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர்கள் जो पहले उद्धार पाए हुए लोग தங்களுக்குள்ள அபிஷேகத்தை இழந்து वो अपने போகிறார்கள். अभिषेक को खो जाते हैं. ஆத்துமாவிலே அனலமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான நிலைமையில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். आत्मा में ना ही उष्णता ना ही ठंडापन के अनुसार वो जीते हैं. புதிதாய் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் जो नए उद्धार पाते हुए लोग தேவன்பினால் நிறைந்து वो परमेश्वर के प्रेम से भरकर தேவனுடைய வழிகளில் முன்னேறி परमेश्वर के मार्ग में आगे बढ़कर கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறபடினால் परमेश्वर उनके साथ है ये ध्यान कर அவர்கள் வர வர விருத்தி वो அடைகிறார்கள். दिन ब दिन उन्नति पाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாழ்க்கையில வர வர விருத்தியை கட்டளிட வேண்டும். परमेश्वर हमारे जीवन में हर एक दिन उन्नति पाना है. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது हम शास्त्र में पढ़ते समय இந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே जो परमेश्वर के द्वारा अभिषेक पाए परमेश्वर के लोग காணப்படுகிற முதல் ஆசீர்வாதம் தேவ பிரசன்னம். उनके अंदर जो पाया जाता आशीर्वाद ये परमेश्वर का प्रसन्नता. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கு. तो परमेश्वर का सामत उनके साथ रहता है. அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்பீர்களானால் अगर पहला सामुएल के पुस्तक 16वां अध्याय 13वां वचन पढ़ते समय அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அந்நாள் முதற்கொண்டு उस दिन से लेकर கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर का आत्मा தாவீதின் மேல் இறங்கி
வந்து விட்டார். दाऊद के अंदर उतर कर आया। அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் जब जिस दिन वो अभिषेक पाया, அந்த ஆவியானவர் தாவீதோடு வந்து இருந்து விட்டார். उस पवित्र आत्मा दाऊद के संग ही रहा। தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னம் எப்போது நம்மோடு கூட இருக்கு. परमेश्वर का प्रसन्नता हमेशा हमारे साथ रहना है। அபிஷேகம் கிடைக்கும் போது जब अभिषेक मिलते समय வருகிற முதல் மாற்றம் पहला हमारे अंदर क्या बदलाव होता है? அவர்கள் எப்போது கர்த்தரோடு இருக்கிறார்கள். वो हमेशा परमेश्वर के साथ रहते हैं। அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல जब अभिषेक किए गए हुए शुरुआत के दिन में அவர்கள் எப்போதும் கர்த்தரோடு वो இருக்கிறார்கள். हमेशा परमेश्वर के संग ही रहते हैं। அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அபிஷேகம் தங்கி இருப்பதினால் परमेश्वर के लोगों के अंदर अभिषेक रहता है, इसीलिए அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் நிரப்பி இருக்கிறது. उस व्यक्ति को परमेश्वर का प्रसन्नता के साथ हमेशा भरा रहता है। தேவ பிரசன்னம் நம்ம தேவனுடைய கிருபையாய் நம்மை தாங்குகிறது. परमेश्वर का अनुग्रह हमें संभालता है। கர்த்தருடைய பிள்ளைகளை காண்கிற உலக மக்கள் जो परमेश्वर के लोगों को देखने वाले संसारिक लोग, இவர்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. इनके अंदर अभिषेक है, இவர்களுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. इनके अंदर परमेश्वर का सामर्थ है। இதை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. ये देखते ही उनके अंदर एक डर आता है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? तुम भी क्या अभिषेक पाए हुए लोग हैं? கர்த்தர் உங்களுக்கு ராஜரீக அபிஷேகம் தந்திருப்பது உண்மையானா क्या परमेश्वर ने आपको राजा का अभिषेक दिया, ये सच है तो? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பது உண்மையானா अगर वो अभिषेक आप में आपके अंदर सिर है तो தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கு. परमेश्वर का प्रसन्नता आपके साथ होगा। தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனோடு மனுஷியோடு இருக்கும்போது जब परमेश्वर का प्रसन्नता एक व्यक्ति के साथ होते समय உங்களை பார்க்கிற உலக மக்கள் जो तुम्हें देखने वाले संसारिक लोग, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருப்பதையும் अगर तुम्हारे अंदर जो पवित्र आत्मा रहते ही தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதையும் பார்த்து பயப்படுவார்கள். परमेश्वर का प्रसन्नता तुम्हारे अंदर रहकर वो देखते ही डरते हैं। தேவனுக்கு பயப்படுகிற பயம், परमेश्वर का डर, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை காண்கிற மக்களுக்குள்ளே உண்டாக जो வேண்டும். परमेश्वर का डर जो हमें देखने वाले उनके अंदर होना चाहिए। இதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும். इसलिए जो परमेश्वर का अभिषेक पाए हुए परमेश्वर का प्रसन्नता को भी देव- चाहना है। தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதா? क्या परमेश्वर का प्रसन्नता हमारे संग है? எல்லா சூழ்நிலையில் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறதா? क्या हर परिस्थिति में परमेश्वर का प्रसन्नता हमारे संग है? தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை இழந்து போக கூடாது. परमेश्वर का प्रसन्नता को हमें खो नहीं देना है। ஒரு வாலிப சகோதரன் இருந்தா, एक जवान व्यक्ति था, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், वो उद्धार पाया और अभिषेक पाया हुआ व्यक्ति था। அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரன் वो अभिषेक पाया हुआ व्यक्ति था, इसलिए நல்ல வேலை பார்த்து वो கொண்டிருந்தார். अच्छा एक नौकरी में था। வேலை பார்ப்பதும் काम करना ஊழியர்களோடு சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுவதும் और गांव-गांव में सुसमाचार बताना தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்வதும் और परमेश्वर के मंदिर में काम करना, இப்படி தேவ பிரசன்னத்திலே எப்பொழுதும் காணப்பட்டார். ऐसा वो परमेश्वर की प्रसन्नता में हमेशा भरा रहता था। குறிப்பிட்ட நாட்கள் கடந்தது. एक नियुक्त समय आया, அவனுக்கு அரபு நாட்டிலே ஒரு வேலை கிடைத்தது. उसको अरब देश में एक नौकरी मिला। அந்த அரபு தேசத்துக்கு கடந்து போனா उस अरब देश में हो गया குறிப்பிட்ட நாட்கள் நன்றாக தான் இருந்தார். और वह एक ठीक समय तक अच्छा रहा। அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் தேவ பிரசன்னம் அவனை விட்டு விலக ஆரம்பித்தது. दिन बीते बीते परमेश्वर का प्रसन्नता को खो बैठा। தேவ சமூகம் அவனை விட்டு விலக ஆரம்பித்தது. परमेश्वर का सम्मुख से दूर हट गया। ஜெபம் குறைந்தது, प्रार्थना कम हुआ, வேத வாசிப்பு குறைந்தது, पवित्र शास्त्र पढ़ना कम हुआ, நண்பருடைய ஐக்கியம் பெருகுகிறது. दोस्तों का संगति बढ़ रहा है, இவனுடைய மனசாட்சியில சமாதானம் இல்லை. उसके मन में कोई शांति नहीं, வெளிப்படையாய் ஆராதனைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. बाहरी रूप से आराधना का जाने का परिस्थिति नहीं था। அங்கே ரகசியமாய் இரவு வேளைகளிலே ஆராதனை நடத்துகிறார்கள். वहाँ गुप्त रीति से रात के समय आराधना होता था, அது மாதத்துல ஒரு முறை. वो भी महीने में एक ही बार। இப்படி ஒரு நாள் மாதத்துல ஒரு முறை நடக்க இருக்கிற அந்த முழு இரவு ஜெபத்துக்கு इस महीने में एक बार जो पूरी रात की प्रार्थना होता था, இந்த வாலிப சகோதரன் கடந்து போனார். ये जवान व्यक्ति जाता था, அவரால் ஜெபிக்க முடியல, उससे प्रार्थना नहीं कर पा रहा है, வேத வாசிக்க முடியல, पवित्र शास्त्र पढ़ नहीं पा रहा है, தேவ பிரசன்னத்தை உணர முடியல. और परमेश्वर का प्रसन्नता को अनुभव नहीं कर पा रहा है, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறார். कुछ खो बैठे हुए परिस्थिति में बैठा है। அன்றைக்கு அந்த முழு இரவு ஜெபத்தை நடத்தும்படியாய் ஒரு தமிழ் ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருந்தார். उस दिन उस रात की प्रार्थना चलाने के लिए एक तमिल पास्टर जी को बुलाया गया। பாஸ்டர் வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது जब परमेश्वर का संदेश उनको बांटा गया, அவர் ஜெபம் முடிந்த பிறகு जब प्रार्थना खत्म होते ही இந்த சகோதரன் பாஸ்டர் போய் அழுறாரு. ये भाई पास्टर के पास जाकर रो रहा है। பாஸ்டர் கேக்குறார், पास्टर पूछता है, ஏன் தம்பி அழுற? क्यों बेटा रो रहा है? நல்லதானா அப்ப ஜெபத்துல உட்கார்ந்து இருந்த? अच्छा ही तो तू प्रार्थना में बैठा था, ஏன் அழுற? तू क्यों रो रहा है? பாஸ்டர் கேக்க पास्टर उससे पूछ रहा है। அப்போ சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, तब भाई ने एक शब्द कहा, மற்றவர்களுடைய பார்வையில் ஜெபிக்கிறது போல தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். मैं दूसरे लोग देखने के समान मैं घुटने टेकर प्रार्थना करता हूँ, ஆனால் என்னால் ஜெபிக்க மனம் இல்லை. परंतु मुझे प्रार्थना करने का मन नहीं है। ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன்,
ஜெபிக்க முடியவில்லை. मैं प्रार्थना करना तो चाहता हूँ परंतु प्रार्थना नहीं हो रहा है। வேதம் வாசிக்க விரும்புகிறேன், வேதம் வாசிக்க முடியவில்லை. मैं पवित्र शास्त्र पढ़ना चाहता परंतु नहीं हो रहा है। ஒரு நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட இந்த அனுபவத்துல இருந்தேன். जब शुरुआत में जब उद्धार पाया उस दिन में, இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை இழந்து போய் आज காண்கிறேன். के दिन परमेश्वर का प्रसन्नता को मैं खो बैठा हूँ। தேவ பிரசன்னத்தை இழந்து வாழுகிறேன். मैं परमेश्वर का प्रसन्नता को खो बैठा हूँ। இழந்து போன தேவ பிரசன்னத்தை நான் திரும்ப எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? खो गया वो परमेश्वर का प्रसन्नता को मैं फिर से कैसा लौट पाऊंगा? இழந்து போன தேவ பிரசன்னத்தை நான் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும்? खो गया उस परमेश्वर का प्रसन्नता को मैं फिर से कैसा लाऊंगा? ஆவிக்குரிய பிரகாரமாக சரீர பிரகாரம் பாதிக்கப்பட்ட वो आत्मिक रीति और शारीरिक रीति में दोनों में नष्ट हुआ। சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது. उसके शरीर में एक बीमारी आया। அவனுடைய சூழ்நிலை மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. उसकी परिस्थिति मृत्यु की ओर चला रहा है। மனதுல உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு பயம். उसके मन में डर आ गया। அவர் பாஸ்டர்கிட்ட சொன்னா, वो पास्टर से कहा, நான் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள जो வேண்டும். मैं खो गया उस अभिषेक को मुझे फिर से लौटाना என் है। சரீரத்தில் இருக்கிற பலவீனம் என்னை மரணத்துக்கு நேராக வழிநடத்தி मेरा கொண்டிருக்கிறது. शरीर का जो निर्बलता है वो मृत्यु की ओर ले जा रहा है। அதற்கு முன்பதாக நான் ஆரம்ப நிலைமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். जो मैंने शुरुआत में पाया उस अभिषेक को पाना है। நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். मुझे क्या करना है? பாஸ்டர் சொன்னா, पास्टर ने कहा, நீ உன்னால ஜெபிக்க முடியாவிட்டால் अगर तुझे प्रार्थना नहीं हो रहा है, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதி. परमेश्वर ने तुझे किया हुआ भलाई को सोचकर उसे स्मरण कर। ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சாட்சி சொல்லு. और एक दिन में 2 जन को अपनी गवाही बताना। உனக்கு ஜெபிக்க முடியல, तू तो प्रार्थना नहीं कर पा रहा है உனக்கு வேதம் வாசிக்க மனம் இல்ல, और पवित्र शास्त्र भी नहीं पढ़ पा रहा है। வாஞ்சை இருக்கிற செய்ய முடியல, तेरे अंदर तो चाहत है परंतु कर नहीं पा रहा है। அதனால इसीलिए நீ தனிமையாய் உட்கார்ந்திருக்கும் போது जब तू अकेला होगा, கர்த்தர் உன்னை வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. परमेश्वर ने जो चलाया हुआ उस मार्ग को सोचकर स्तुति कर। ஒரு நாளைக்கு 2 பேருக்காவது சுவிசேஷம் அறிவி. एक दिन में 2 जन को तो भी सुसमाचार बता। சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் अगर सुसमाचार नहीं बताएगा तो भी ஒரு 2 பேருக்காவது நீ சாட்சி சொல்லு. तू 2 जन को तो भी अपना गवाही बताना। இந்த காரியத்தை நீ செய்யும் போது जब तू इस काम को करेगा, கர்த்தர் உன்னை அனல் மூட்டுவார். परमेश्वर तुझे उज्जवल करेगा। கர்த்தர் உன்னை அனல் மூட்டுவார். परमेश्वर तुझे उज्जवल करेगा। சகோதரன் கர்த்தருடைய தாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். उस भाई ने उस पास्टर जी की बात को मान ली। அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு उसने अपने पाप की कबूल किया பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்புகிறார். और उसकी जो पूरी बातों से मन फिरा रहा है। தினம் 2 பேருக்கு சாட்சி சொல்ல தீர்மானித்தார். हर रोज वो 2 जन को तो भी गवाही बोलने के लिए निर्णय लिया। ஒரு சில வாலிப சகோதரர்களை தன்னோடு கூட சேர்த்துக்கொண்டு कुछ जवान बच्चे को उसने अपने साथ इकट्ठा किया। வனாந்தரமான காட்டுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். जंगल पर जाकर वो प्रार्थना करना शुरू किया। தேவனுடைய பிள்ளைகள் தானாகவே தன் ஆத்துமானல் முன் எழும்புகிறது. अपने आप उसके आत्मा में उज्जवल हो रहा है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से हमें जान लेना है। நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. अगर प्रार्थना करना तो चाहता हूं परंतु मैं प्रार्थना नहीं कर पा रहा हूं। வேதம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், வேதம் வாசிக்க முடியலை. मैं पवित्र शास्त्र पढ़ना चाहता हूं परंतु पढ़ नहीं पा रहा हूं। சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்கேற்ற வாஞ்சை இல்லை. अगर सुसमाचार बताना चाहता हूं परंतु उसके योग्य चाहत नहीं है। வாழ்க்கை மரணத்தை நோக்கி பயணித்துக் मेरा கொண்டிருக்கிறது. जीवन मृत्यु की ओर जा रहा है। ஒருவேளை இப்படி உங்கள் வாழ்க்கை காணப்பட்டால் अगर ऐसे परिस्थिति में तुम्हारा जीवन हो तो தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். तुम एक बात को जान लो, தேவன் ஒருவருக்கு கெட்டுப்போது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. परमेश्वर किसी भी कोई भी बिगड़ना है उसका चाहत नहीं है। மனசுல நல்ல தீர்மானங்களை எடுங்கள். मन में अच्छा निर्णय लीजिए। உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அறிக்கையிடுங்கள். तुम्हारे जीवन में होने वाले पाप की कबूल कीजिए। அறிக்கையிடுவது மட்டுமல்ல, सिर्फ उसको कबूल करना ही नहीं, அதை முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும். सिर्फ बिल्कुल उसे छोड़ देना है। அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். उसे कबूल कर उसे बिल्कुल छोड़ देना है கர்த்தரிடத்தில் வர வேண்டும். और परमेश्वर के पास आना है। ஒரு நாளைக்கு 2 பேருக்கு एक दिन में 2 जन को तो भी பெரிய சாட்சி அல்ல. बड़ा गवाही नहीं। நான் இப்படி இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை मैं ரட்சித்தார். ऐसा ऐसा था, परमेश्वर ने मेरा उद्धार किया। கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर मेरा साथ है। 2 பேருக்கு 2 जन को சாட்சி சொல்லுங்க. गवाही बताना। சுவிசேஷம் சொல்ல தெரியாவிட்டாலும் अगर सुसमाचार बताना नहीं आता तो சாட்சி சொல்லுங்க. गवाही बताइए। ஒரு சகோதரி இருந்தார்கள், एक बहन थी, அவங்க சுவிசேஷ ஊழியம் செய்தார்கள். वो सुसमाचार की सेवा करती थी। ஒரு சபையில் உள்ள விசுவாசி அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சுவிசேஷ வேலை वो செய்கிறார்கள். कलिसिया में एक विश्वासी थी, जब उसको समय मिलता
देता था वो सुसमाचार बताती थी। அவர்கள் டிராக்ஸ் கொண்டு वो போனார்கள். ट्रैक्स लेके गए। அவங்க சுவிசேஷ ஊழியம் எப்படி செய்தாங்க தெரியுமா? वो कैसा सुसमाचार की सेवा करते थे? ரோட்ல நடந்து போறவங்களுக்கு जब रोड में चलने वाले लोगों को டிராக்ஸ் கொடுக்கறார்கள். ट्रैक्स देते हैं। எல்லாரும் வாங்க மாட்டாங்க. सब नहीं लेते हैं। குறிப்பிட்ட சிலர் சந்தோஷமா வாங்கி கொள்வாங்க. कोई बड़े आनंद से उसे ले लेते हैं। சிலர் அதை வாங்க மறுப்பார்கள். कोई उसे लेने इनकार करते थे। அது வாங்க மறுத்து அப்படி போய் கொண்டிருக்கிறவன் जब जो नहीं लेते उन्हें जो इनकार कर जाते हैं, டிராக்ஸ் எடுத்து ट्रैक्स निकाल कर வலுக்கட்டாயமா ஒரு கையில நுழைச்சி जबरदस्ती उनके हाथ में देकर இயேசு உன்னை நேசிக்கிறார், यीशु तुझसे प्रेम करता है, மரியாதையா வாங்கு, बड़े इज्जत से ले लेना, இது ஒரு சாட்சி ये गवाही है। சொன்னாங்க. சர்ச்சு வந்து चर्च में आकर ऐसा बताए, ஐயா எல்லாரும் ஊழியத்துக்கு போறோம், देखिए सब जन तो सेवा के लिए जाते हैं, எல்லாரும் டிராக்ஸ் கொடுக்கறோம், सब जन तो सब ट्रैक्स देते हैं, ஆனா இந்த சகோதரி परंतु जो ये बहन है டிராக்ஸ் வாங்க இஷ்டம் இல்லாத ஒரு மனுஷனிடத்துல போய் जो ट्रैक्स नहीं लेते, जो इनकार करते हैं, उन लोगों के पास जाकर பிடி பிடி पकड़ पकड़, இயேசு உன்னை நேசிக்கிறார். यीशु तुझसे प्रेम करता है। அவங்க சொல்ற வாயில உள்ள அதிகாரத்தை பார்த்தாலே வாங்க டிராக்ஸ் வாங்குறாலும் வாங்காம ஓடி போயிடும். उनके मुंह का जो अधिकार भरा हुआ शब्द देखकर जो ट्रैक्स लेता है वो खुद ही डर के मारे भाग जाएगा। தேவனுடைய பிள்ளைக்கு நாம் சுவிசேஷம் சொல்லுவது வேறு, हम जो सुसमाचार बताना अलग है நாம் சாட்சி சொல்லுவது வேறு. और जो हम गवाही बताते हैं वो अलग है। சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு தம் மீது நம்பிக்கை உண்டாக்குகிறார். जब सुसमाचार बताते समय उनके अंदर परमेश्वर अपना भरोसा को दिखाता है। அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்வதற்கு காலதாமதமாகலாம், சீக்கிரமாகவும் நடக்கலாம். अगर वो वचन क्रिया करने के लिए भले देरी हो सकता है या जल्द भी हो सकता है। நம்முடைய சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது जब हम अपनी गवाही को बताते समय அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. उनके अंदर बड़ा ही आनंद होता है। அவர்களும் கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு தேவ சமூகத்துக்கு वो வருகிறார்கள். भी ऐसे चाहत रखते कि मुझे भी परमेश्वर को जानना है। கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். परमेश्वर ने किए हुए भलाई को सोचकर तुम स्तुति करो। ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சாட்சி சொல்ல தீர்மானியுங்கள். एक दिन में 2 जन को भी अपनी गवाही बताना कर निर्णय लीजिए தேவனுடைய பிள்ளைகள் கூடி கூடி ஜெபியுங்கள். और मिल मिलकर प्रार्थना कीजिए। வாலிப சகோதரமார்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து காட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. ये जवान बच्चे 4-5 जन मिलकर जंगल में जाकर प्रार्थना करो। சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. अपने आवाज पुकार कर प्रार्थना करो। கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவார். परमेश्वर तुम्हें अपने अभिषेक से भर देगा। இப்படி கர்த்தருக்காக கிரியை செய்யும் போதுதான் परमेश्वर के लिए ऐसे क्रिया करते समय கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். तभी परमेश्वर तुम्हारे लिए क्रिया करेगा। அதனால தனியா போய் காட்டுல போய் கூடி ஜெபியுங்க. अकेले में जाकर जंगल में जाकर प्रार्थना कीजिए। தேவ பிரசன்னம் எப்போதும் உங்க கூட இருக்கு. तभी परमेश्वर का प्रसन्नता हमेशा तुम्हारे साथ होगा। தேவ சமூகம் எப்போதும் உங்கள் கூட और இருக்கு. परमेश्वर का समूह आपके साथ होगा। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, வில்லியம் கேரி என்கிற தேவ மனுஷனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். विलियम केरी कर परमेश्वर का भक्त के बारे में तुम जानते होंगे। அந்த வில்லியம் கேரிக்கு இந்தியாவை குறித்த ஒரு பெரிய பாரம். ये विलियम केरी को इन भारत के बारे में एक बड़ा बोझ था। அந்த இந்தியா மேப் எடுத்து வைத்துக்கொண்டு वो भारत का मैप निकालकर அந்த மேப் மீது கை வைத்து उस मैप के ऊपर हाथ रखकर, ஆண்டவரே நான் இந்தியாவுக்கு ஒரு சுவிசேஷ ஊழியனாய் கடந்து हे போனேன். परमेश्वर मुझे इस भारत में एक सुसमाचार के अनुसार जाना है। நான் இந்த இந்திய தேசத்துக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். मुझे इस इंडिया देश में सुसमाचार बताना है। ஒவ்வொரு நாளும் இந்தியா மேப் எடுத்தது மேல கை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். हर एक दिन उस इंडिया के मैप के ऊपर अपने हाथ रखकर प्रार्थना करता था। அவளுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து பரியாசம் பண்ணுகிறார்கள். उसके दोस्त सब उसके ऊपर टट्टा मारते थे। உனக்கு இந்தியாவுல போய் என்ன செய்ய போற? भारत में जाकर क्या करने वाला है? இந்தியாவின் சூழலே உனக்கு ஒத்து போகாது. और भारत का जो परिस्थिति है वो तेरे साथ नहीं होगा। பரியாசம் பண்ணினார்கள். ऐसा उसका टट्टा उड़ाए। அவர் சொன்னார், तब उसने कहा, நீங்கள் எவ்வளவு பரியாசம் பண்ணினாலும் भले तुम मेरे ऊपर कितना भी टट्टा क्यों ना उड़ाए, நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். मैं परमेश्वर के पास प्रार्थना कर रहा हूँ। கர்த்தர் என்றைக்கு அனுப்ப சித்தமாய் இருக்கிறாரோ परमेश्वर जिस दिन मुझे भेजना चाहता है அன்றைக்கு நான் போய் இந்தியாவிலே நான் ஊழியம் செய்வேன். उस दिन मैं जाकर भारत में जाकर सेवा करूंगा। நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. अभी दिन बीते रहा है। குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு ठीक एक समय के बाद இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு பிரயாணம். और इंडिया का आने के लिए उसको एक मार्ग मिला। அவர் தன்னுடைய சிநேகிதரிடத்தில் பகிர்ந்து वो கொள்கிறார். अपने मित्रों के पास बताया அந்த சிநேகிதர்கள் அதே போல சொல்லுகிறார்கள், और वो मित्र लोग ने वैसे ही उसको वापस कहा, நீ இந்தியாவுக்கு போகாத, तू भारत मत जा। அங்க உனக்கு ஒத்துக்கொள்ளாது. वहाँ का जो भी परिस्थिति तेरा संग नहीं रहेगा। எவ்வளவு சொன்னாலும் भले कितना ही उसको कहने पर भी தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, இந்த வில்லியம் கேரி ये विलियम कैरी जो था அவர் தைரியமாய் वो சொல்லுகிறார், बड़े धैर्य से कहता है, உலகத்தின் முடிவு
பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் मैं संसार के अंत तक मैं सर्वदा तुम्हारे संग रहता हूँ என்று இயேசு சொன்னார். ऐसा यीशु ने कहा है। உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். इस दुनिया के अंत तक यीशु मेरे साथ है। அது இந்தியாவுக்கு போனாலும் சரி, भले मैं भारत क्यों ना जाऊं, உலகத்தின் எந்த பாகத்துக்கு போனாலும் சரி, भले दुनिया के कौन से भी भाग में क्यों ना जाऊं, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर मेरे संग है। தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. परमेश्वर का प्रसन्नता मेरे संग है। அந்த தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருந்து என்னை நடத்து. परमेश्वर का प्रसन्नता मेरे संग रहकर मुझे चलाएगा। தைரியமாய் சாட்சி बड़े சொன்னார். धैर्य से वो गवाही कहता है। இந்தியாவுக்கு கடந்து வந்தார். भारत पर आया, நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒரு மிஷனரியாய் கடந்து வந்தார். भारत देश में एक मिशनरी के समान आया। கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் और நிறைவேற்றினார். परमेश्वर का सेवकाई को उसने बड़े आनंद से उसे पूरा किया। தேவனுடைய பிள்ளை நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் இருப்பாயானால், अगर तुम अभिषेक किए हुए राजा होंगे तो, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையாய் अगर இருப்பாயானால், अभिषेक किए हुए एक परमेश्वर के लोग होंगे तो, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா நாளும் இருக்கிறார். परमेश्वर के अभिषेक किए हुए लोगों के पास पवित्र आत्मा हमेशा रहता है। கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ள இருக்கும்போது जब पवित्र आत्मा किसी व्यक्ति पर रहने पर தேவ பிரசன்னம் அந்த மனுஷனை சூழ்ந்து கொள்கிறது. परमेश्वर का प्रसन्नता उसे चारों तरफ घेर लेता है। உலகத்தின் முடிவு பரியந்தம் தேவனுடைய பிரசன்னங்களை சூழ்ந்து இருக்கிறது. इस संसार के अंत तक परमेश्वर का प्रसन्नता तुम्हें चारों तरफ घेर लेगा। இந்த தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது. ये परमेश्वर का प्रसन्नता किसी व्यक्ति को रक्षा करता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கு. परमेश्वर लोग हम बड़े ध्यान से रहना है। கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். हम अंतिम दिन में आए हैं। நம்ம வெளியில போய் அதிகமாய் ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமை. हम बाहर जाकर प्रार्थना करने का ऐसा परिस्थिति तो नहीं है। கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுத்த கிருபைக்கு ஏற்றார் போல அவரவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर जिन जिन को जो अनुग्रह दिया है उसी के अनुसार वो सेवा कर रहे हैं। வாரத்துல ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். हफ्ते में एक दिन परमेश्वर के सम्मुख में आकर हम आराधना करते हैं। இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் இங்க வந்து இருந்து கொண்டு இருதயம் வேற எங்கேயோ இருந்து கொண்டு சரீரம் மாத்திரம் இங்க இருக்குமே ஆனால் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. आज के दिन परमेश्वर के सम्मुख में बैठकर मन की इधर और शरीर इधर है तो परमेश्वर का आशीर्वाद नहीं पा पाएंगे। உங்கள் வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டுமானால், अगर तुम्हारा जीवन में उन्नति पाना है तो, உங்கள் வாழ்க்கை செழிப்படைய வேண்டுமானால், अगर तुम्हारा जीवन आशीर्वादित होना है तो, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சரீரம் இங்க இருப்பது போல जिस प्रकार तुम्हारा शरीर इस जगह पर है, உங்கள் சிந்தை எண்ணம் முழுவதும் இங்கே இருக்க तुम्हारा வேண்டும். सोच विचार भी इस जगह पर ही रहना है। ரெண்டு மனசா இருக்க கூடாது. दो मन के अनुसार नहीं बैठना है। இரு மனம் உள்ளவன் जो दो मन का है தன் வழிகளிலே தடுமாறி நிற்கிறார். अपने मार्ग में वो डगमगाता है। இரு மனம் உள்ளவன் जो दो मन का है ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள वो முடியாது. परमेश्वर का आशीर्वाद को नहीं पा पाएगा। நீங்கள் ஒரே இருதயத்தோடு तुम एक ही मन के साथ கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஆத்மாவிலே ஒரு அனல் உண்டாயிட்டே और இருக்கும். तुम परमेश्वर के सम्मुख में अपने आत्मा के अनुसार उज्जवल होते रहो। இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் जो यीशु मसीह की माता जो मरिया थी எலிசபெத் வீட்டுக்கு கடந்து वो போகிறார். एलिसबेथ के घर जाती है। எலிசபெத்தை பார்த்தபோது जब एलिसबेथ को देखती है அந்த மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். और मरिया एलिसबेथ को बड़ा ही विनती करती है எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். और उसको बड़े ही अच्छी बातों को कहती है। மரியாளுடைய வாழ்த்துதலின் சத்தம் எலிசபெத் கேட்டபோது जब वो उसकी महिमा किया हुआ वचन को जब एलिसबेथ ने सुना எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று और வாசிக்கிறோம். एलिसबेथ के जो पेट में बच्चा था बड़े आनंद के साथ उड़ी मारा कर कहता है। கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளையே துள்ளுகிறது. जब परमेश्वर का वचन सुनते ही उसके पेट के बच्चा बड़ा ही आनंदित से मगन होता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாய் ஆ என்று திறந்திருக்குமேயானால் परमेश्वर का वचन के लिए अगर तुम्हारा मुंह अगर खुला हो तो உங்கள் வாயினால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாமல் அல்லேலூயா சொல்லாமல் துதிக்காமல் இருக்க முடியாது. तुम्हारे अपने मुंह से तुम स्तुति करते हुए हालेलुया किए बिना तुम नहीं रह बैठ सकते हो। தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது கர்த்தருக்கு ஆமென் என்று சொல்லுங்க. इसलिए जब परमेश्वर का वचन तुम्हारे और आते समय तुम आमेन करके लो। நீங்கள் அதை ஆமென் என்று சொல்லும்போது அது அப்படியே ஆகும். जब तुम आमेन करके कहोगे तो वैसे ही होगा। வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். तुम्हारे जीवन में उन्नति होगा। தேவ பிரசன்னம் இந்த தாவீதோடு கூட இருந்தது. ये परमेश्वर का प्रसन्नता दाऊद के संग रहा। தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி வில்லியம் கேரி சாட்சி பகர்ந்தார். परमेश्वर का सम्मुख मेरे साथ है कर विलियम कैरी ने गवाही दिया। இந்த தேவ வல்லமை தேவ பிரசன்னம் எவர்களோடு கூட இருக்கிறதோ जो परमेश्वर का प्रसन्नता किसी के साथ हो तो அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கிறது. परमेश्वर का सामर्थ उसके जीवन में प्रकट होता है। அவருடைய வல்லமை நிறைந்திருக்கிறது. परमेश्वर का सामर्थ प्रकट होता है। நியாயாதிபதிகளின் புத்தகத்தை வாசிப்போமேயானால் न्यायों के पुस्तक अगर हम पढ़ेंगे तो அதனுடைய 14வது அதிகாரம் उसका 14वां अध्याय அவருடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். उसका 6वां वचन 6वां वचन पढ़ेंगे। அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டார். ஆனாலும்
तब यहोवा का आत्मा उस पर बल से उतरा और उसके हाथ में कुछ न था, तो भी उसने उसको ऐसे फाड़ डाला जैसा कोई बकरी का बच्चा फाड़ा। अपना यह काम उसने अपने पिता या माता को न बताया। இங்க நம்ம வாசிக்கிறோம் यहाँ हम पढ़ते हैं, சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் या शिमशोन के बारे में हम पढ़ते हैं, சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் सिमसोन के बारे में हम पढ़ते हैं। அங்க எழுதப்பட்டிருக்கிறது वहाँ ऐसा लिखा है, 6ஆம் வசனத்தை வாசித்தோம் हम 6वां वचन को हम पढ़े थे, கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதுனால் यहोवा का आत्मा सिमसोन के पर बल से उतरा, इसीलिए அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்து उसके हाथ में कुछ न था। அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி போல கிழித்து போட்டார் उसने उस सिंह को एक बकरी के समान फाड़ डाला। சிங்கத்தை ஆட்டுக்குட்டியின் வாயை கிழிக்கிறது போல கிழித்து கொன்று போட்டார் उसने उस सिंह को बकरी का बच्चे को जिस प्रकार फाड़ते हैं उसी प्रकार फाड़ डाला। சிம்சோனை கத்த தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து வளர்க்கிறார் इस सिमसोन को अपने माँ के गर्भ से परमेश्वर ने योजना देकर उसे पलता है। அவனை கத்தர் ஒரு நசரேய விரதத்தோடு கத்தர் வளர்க்கிறார் परमेश्वर ने उसको एक नासरी के अनुसार पाला गया। பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க கொண்டு வரும்படியாய் கத்தர் இந்த சிம்சோனை தெரிந்தெடுத்தார் इसराइल लोगों को फिलिस्तियों के हाथ से छुड़ाने के लिए सिमसोन को बुलाया गया। இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருப்பது போல அல்ல इस नए नियम के अनुसार नहीं है। பழைய ஏற்பாட்டு காலத்திலே अब जुना नियम में अगर देखे जाए तो கத்தர் ஒரு மனுஷனை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் अगर किसी व्यक्ति को परमेश्वर का अगर काम कराना है तो அந்த காரியத்தை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது जब उस काम करने का समय आने पर அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குவார் उस समय में परमेश्वर का आत्मा उसके ऊपर उतरता था। இப்படி இந்த சிம்சோன் மீது ये सिमसोन के ऊपर கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் परमेश्वर का आत्मा उतरा। ஒரு சிங்கம் எதிர்த்து வருகிறது अभी सिंह उसके सामने आ रहा அந்த है, சிங்கத்தை கொல்ல வேண்டும் अभी सिंह को उसे मारना है। கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மீது இறங்கினது परमेश्वर का आत्मा सिमसोन के ऊपर उतरा। அவனுடைய கையில ஒண்ணுமில்ல उसके हाथ में तो कुछ नहीं था, ஆனாலும் அவன் மேல் இறங்கின தேவ வல்லமையினால் तो उसके ऊपर उतरा हुआ परमेश्वर का आत्मा அந்த சிங்கத்தின் வாயை ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை கிழிப்பது போல கிழித்து கொன்று उसने போட்டார் सिंह का मुंह जिस प्रकार एक बकरी का बच्चे का मुंह फाड़ते उसी प्रकार उसने फाड़ डाला। தேவ வல்லமை சிம்சோனோடு இருந்தது परमेश्वर का सामर्थ सिमसोन के ऊपर था। தேவனுடைய பிள்ளைகள் தெய்வீக வல்லமை சிம்சோன் மீது இறங்கி இருந்தது ईश्वरीय का बल ये सिमसोन के ऊपर उतरा था। சிம்சோன் ஒரு ராட்சச பிறவி அல்ல ये सिमसोन एक राक्षस नहीं था, அவன் ஒரு ராட்சசன் அல்ல वो एक राक्षस नहीं था। இந்த சிம்சோன் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் தான் सिमसोन भी हमारे समान एक साधारण व्यक्ति है, ஆனால் தேவ வல்லமை பெற்ற ஒரு மனுஷன் परंतु परमेश्वर का सामर्थ पाया हुआ व्यक्ति है। கர்த்தருடைய வல்லமை அவன் மீது தங்கி இருந்தது परमेश्वर का सामर्थ उस पर था। இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே इस सिमसोन के जीवन में உன்னதமான இந்த தேவ வல்லமை எதில் இருந்தது जो बल देने वाला परमेश्वर का सामर्थ उसके अंदर था, அவனுடைய சாப்பாட்டில் அல்ல उसको खाने के लिए இந்த नहीं। மல்யுத்த வீரர்கள் जो मल से युद्ध करते हैं நிறைய பேர் சொல்றாங்க उनका बड़ा ही नाम कहते हैं। அதுல ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு தாரா சிங் उसका नाम एक तारा सिंह कहते हैं, இன்னும் ரெண்டு பேர் சொல்றாங்க எனக்கு புரியல और दो नाम बोलते हैं, मुझे नहीं समझ में आता है। அவங்களை குறித்து சொல்லப்படுகிறது जब उसके बारे में कहा जाता है, மல்யுத்தத்துல யுத்தம் செய்கிறவர்கள் जो युद्ध करने वाले, அந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் जब वो युद्ध करते समय அது குத்துச்சண்டை வீரர்கள் वो जो झगड़ा करते हैं அவர்கள் ஒரு நாளைக்கு 60 முட்டை சாப்பிடுகிறார்கள் वो हर एक दिन 60 अंडा खाते हैं। அந்த 60 முட்டை சாப்பிடுறாங்க 60 अंडा खाते हैं, 60 முட்டையும் செமிச்சு போயிருது 60 अंडा भी पच जाता है। தேவனுடைய பிள்ளைகள் முட்டையில இல்ல பலன் परमेश्वर के लोग अंडे में कोई ताकत नहीं है, முட்டையில உள்ள பலன் அல்ல जो अंडे में जो ताकत नहीं है அந்த எல்லா பலனும் அழிந்து போகு वो सब बल नाश हो जाएगा। முட்டை 60 முட்டை சாப்பிட்டாலும் भले 60 अंडा क्यों ना खाए, அவனை போல ஒரு சாதாரண மனுஷனிடத்தில் அவர் எதிர்த்து நிற்கலாம் उसके समान एक साधारण व्यक्ति से वो युद्ध लड़ सकता है। ஆனா ஒரு பெரிய காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் எதிர்த்து வரும்போது जब एक जंगल का जो राजा सिंह है उसके सामने आते समय எப்பேற்பட்ட முட்டை சாப்பிடுறவனா இருந்தாலும் அந்த எதிரியை சிங்கத்துக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது भले वो कितना ही अंडा क्यों नहीं खाए वो सिंह के सामने खड़ा नहीं रह पाएगा। அங்கே சிங்கம் வருகிறது उसके सामने सिंह आ रहा है, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது अभी शास्त्र में लिखा है தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார் परमेश्वर का आत्मा उस पर बल से उतरा। இந்த தேவ ஆவி அவன் மீது இறங்கும் போது जब परमेश्वर का बल उस पर उतरते समय அவன் தேவ வல்லமை அடைந்து वो परमेश्वर का सामर्थ पाकर அந்த சிங்கத்தின் வாயை தன் கைகளினால் கிழித்து கொன்று போட்டார் सिंह के मुंह को अपने हाथों से उसे फाड़ डाला। தேவனுடைய பிள்ளைகள் இந்த சிம்சோன் தேவனுடைய வல்லமை சூழ்ந்து கொண்டது
ये सिमसोन के ऊपर परमेश्वर का सामत उतर आया। எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் भले कुछ भी काम क्यों न हो, தேவ வல்லமையை பெற்றவர்களுக்கு முன்பாக சாதாரணமான ஒரு காரியமாய் இருக்கிறது. परमेश्वर के सामत जो पाए उनके लिए सब कुछ साधारण लगता है। தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், जो उद्धार पाए हुए लोग, அபிஷேகம் जो பண்ணப்பட்டவர்கள், अभिषेक पाए हुए लोग, தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிறவர்கள், परमेश्वर की प्रसन्नता में भरपूर है, தேவ வல்லமையினால் இடைகட்டப்பட்டிருக்கிறவர்கள், परमेश्वर के सामत से भरपूर पाए हैं। இவர்களுக்கு முன்னாடி பெரிய சிங்கம் வந்தாலும் அது ஆட்டுக்குட்டி போல இருக்கிறது. अगर उनके सामने बड़ा सिंह क्यों नहीं आए, उनको ये बकरी जैसा लगेगा। இந்த தேவ வல்லமை இல்லாதவர்கள் जो परमेश्वर का सामत जिसके पास नहीं है, ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் एक छोटे से समस्या क्यों ना आए, அது பெரிய இமயமலை போல தெரிகிறது. उनको एक बड़ा पर्वत के समान दिखाई देता है। ஒரு பெரிய இமயமலை போல தெரிகிறது. वो एक बड़ा एक पर्वत के समान दिखाई देता है। யோர்தான் நதி புரண்டு போகிறது. अभी योर्दान नदी उंडेल रहा है, கரை புரண்டு ஓடுகிறது யோர்தான். और जो किनारा से भी बह रहा है। தேவனுடைய வல்லமை இருக்குமேயானால் अगर परमेश्वर का सामत हो तो அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானா இருந்தாலும் जो किनारे के अपार करने वाले जो नदी है, தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து கரையேறி விடுவார்கள். परमेश्वर उसे एक जमीन के समान कर देगा और उसमें वो चल पाएंगे। இந்த சிறு பிரச்சனை பார்க்கும்போது பெரிய இமயமலையை பார்த்தது போல இருக்கிறது. एक छोटा सा परिस्थिति देखने पर उनको एक बड़ा पर्वत के समान दिखाई देता है। எந்த ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது முடியாது என்கிற ஒரு சோர்வு உண்டாகிறது. अगर कोई भी परिस्थिति देखते तो अपने आप उदास हो जाते कि ये नहीं हो पाएगा। இந்த சோர்வு உண்டாக காரணம் ये उदास क्यों होता है? இந்த ஆவியில வல்லமை குறைந்து போக காரணம் जब आत्मा में बल कम होते समय தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறதுனால. परमेश्वर का प्रसन्नता खो बैठे, इसीलिए தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை இழந்து போக கூடாது. इसलिए परमेश्वर का प्रसन्नता को कभी खो नहीं बैठना है। தேவனுடைய வல்லமை இழந்து போக கூடாது. परमेश्वर का सामत को कभी खो नहीं बैठना है। தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்தால் अगर परमेश्वर का सामत हमारे अंदर हो तो கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்ய முடியும். कभी परमेश्वर हमारे द्वारा क्रिया करेगा। ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் குடிகொண்டு अगर இருக்குமேயானால் किसी व्यक्ति के अंदर पाप हो तो பாவத்துக்குள்ளே இருக்கிற மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். पाप के साथ रहने वाले व्यक्ति को परमेश्वर उसकी प्रार्थना नहीं सुनता है। பாவத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. अगर किसी के अंदर पाप है तो परमेश्वर क्रिया नहीं कर पाएगा। பாவமுள்ள மனுஷனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியாதது போல जिस प्रकार जिसके अंदर पाप है, अगर परमेश्वर क्रिया नहीं कर पाएगा, ஒரு उसी மனுஷன் प्रकार தேவ பிரசன்னத்தையும் தேவ வல்லமையும் இழந்து நிற்கும் போது अगर किसी व्यक्ति परमेश्वर का प्रसन्नता या परमेश्वर का सामत को खोया होगा तो அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் எந்த கிரியையும் செய்ய முடியாது. परमेश्वर उस मनुष्य के द्वारा कोई क्रिया नहीं कर पाएगा। ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोग अच्छी तरह से जान लो நம்மை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். कि हमारे द्वारा परमेश्वर का क्रिया प्रकट होना है। நாம் கர்த்தருக்காய் கிரியை செய்ய வேண்டும். हमें परमेश्वर के लिए क्रिया करना है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட परमेश्वर का வேண்டும் नाम महिमा होना है, என்று வாஞ்சிக்கிறார்கள். ऐसा चाहत रखते हैं। ஆனா கர்த்தருடைய மகிமை வெளிப்பட अगर வேண்டுமானால் परमेश्वर का महिमा प्रकट होना है तो கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட परमेश्वर வேண்டுமானால் की नाम की महिमा होना है तो தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பி कभी இருக்கணும். परमेश्वर का सामत हम पर भरपूरी से रहना है। தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பி இருக்க வேண்டும். परमेश्वर का सामत हमारे अंदर होना है। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளே ஆசை இருக்கிறது. सबके अंदर ऐसी आशा है, நான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும். मैं परमेश्वर के लिए सेवा करना है, நான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும். मैं परमेश्वर के लिए सेवा करना है, கர்த்தருக்காய் கிரியை செய்யணும். परमेश्वर के लिए क्रिया करना है, என் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படணும். मेरे द्वारा परमेश्वर की नाम की महिमा होना है, ஆசை இருக்கிறது. ऐसी आशा है। ஆனா ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருந்தால் பாவம் உள்ள மனுஷனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. अगर किसी व्यक्ति के अंदर पाप हो तो उसके द्वारा परमेश्वर का क्रिया नहीं होगा। அதே போல उसी प्रकार ஆத்துமாவிலே சோர்வுக்கு இடம் கொடுத்து अगर आत्मा में उदास के लिए जगह देकर லௌகிக கவலைகளுக்கு பாரங்களுக்கு இடம் கொடுத்து दुनियादारी की जो बोझ और उसकी कष्ट के लिए जगह देकर ஆவிலே அனல் இல்லாமல் இருக்கிற மக்களை கொண்டு கர்த்தர் எதுவும் செய்ய முடியாது. आत्मा में अगर ठंडापन रहेंगे तो उसके द्वारा परमेश्वर कुछ नहीं कर पाएगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பிக் अपने கொள்ளுங்கள். आत्मा को बड़े उज्जवल कीजिए, உங்கள் ஆத்துமாவை அனல் மூட்டி எழுப்பிக் हमारे கொள்ளுங்கள். आत्मा में अग्नित कर दीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते समय இப்படி தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் போது जब परमेश्वर का प्रसन्नता हमारे संग रहते समय, தேவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கும் போது परमेश्वर का सामत हमारे संग रहते समय, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுக்கிறார். ऐसे लोगों को परमेश्वर अपने लिए चुन लेता है। தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது ஒன்று சொன்னேன், मैंने पहले एक बात कहा था, ஏற்படுத்தப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. जो चुना गया हुआ राजा और अभिषेक किया गया राजा। தாவீது ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகவும் இருந்தார். दाऊद को परमेश्वर ने चुना भी था और उसको अभिषेक भी किया था। சாலமோன் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாய் இருந்தார். सुलेमान को परमेश्वर ने चुना था। ராஜ குடும்பத்தில் பிறந்தபடினாலே சாலமோன் ராஜ சிங்காசனத்தில் ஏற்ற
பண்ணப்பட்டார். राजा के परिवार में जन्माया गया, इसलिए उसको राजा बनाया गया। தாவீது அப்படி அல்ல. दाऊद को ऐसा नहीं, அவன் காட்டுல ஆடு மேய்த்துக் वो கொண்டிருந்தான். जंगल में भेड़ बकरी चरा रहा है। கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். परमेश्वर ने उसे नियुक्त किया, கர்த்தர் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். परमेश्वर ने उसे राजा कर चुन लिया। ஏற்படுத்தினது மட்டுமல்ல, चुना नहीं, அவனை அபிஷேகம் பண்ணினார். उसको अभिषेक किया। கர்த்தருடைய ஆவியானவர் என்றைக்கு அவன் மேல் இறங்கினாரோ जिस दिन परमेश्वर का अभिषेक उस पर उतरा, அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். उस दिन से परमेश्वर दाऊद के संग रहा। தாவீதோடு கர்த்தர் இருந்தபடினாலே परमेश्वर दाऊद के संग था, इसीलिए தாவீது வர வர விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார். इसलिए दाऊद दिन पर दिन उन्नति पाकर और देश की स्वतंत्रता कर लिया। ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகிய சாலமோன் जो चुना गया वह सालोमोन, ஒரு 20 வருஷம் அரசாட்சி நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தது. 20 साल से उसके राज्य अच्छा चल रहा था। அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் उसके बाद उसके जीवन में समस्या, ஒன்றன் பின் ஒன்றாய் வீழ்ச்சி அடைகிறார். एक के पीछे वो हार देखता है, ஒன்றன் பின் ஒன்றாய் வீழ்ச்சி, एक के पीछे एक हार, எல்லாவற்றிலும் நஷ்டமடைந்தார். सब में उसको नष्ट मिला। எல்லாவற்றுக்கும் மேலாக தன் பெயரை கெடுத்துக் கொண்டார். उससे सबसे बढ़कर उसने अपना नाम को ही खराब कर दिया। ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்களின் நிலைமை இது. चुना गया वह राजा का परिस्थिति ऐसा है। தன்னை தானே ராஜாவாக்கி கொள்ளுகிறவர்கள் சிலர் உண்டு. जो अपने आप को राजा बनाने वाले कोई है, தங்களை தாங்களே ராஜாவாக்கிடுறது, वो अपने आप को ही राजा बोलते हैं। தங்களை தாங்களே ராஜாவா என்று ஏற்படுத்திக் கொண்டு अपने आप को ही राजा बोलकर எக்கால ஊதி தெரியப்படுத்துறாங்க. और तुरंगी फूक कर बताते हैं, நான் தான் ராஜா. मैं ही राजा हूँ। யார் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணது? किसने तुझे राजा कर अभिषेक किया है? உனக்கு நீயே ராஜாவாக்கி கொண்டா तू अपने को ही राजा कर तू नियुक्त किया, तो அது நீ கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல. ये परमेश्वर के द्वारा नियुक्त किया नहीं है। கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல. परमेश्वर के द्वारा अभिषेक नहीं पाया है। உனக்கு நீயே ராஜான் பெயர் வைத்துக் तूने கொண்டிருந்தால் अपने लिए अगर राजा कर नाम रखा है, तो அதனால யாருக்கு எந்த லாபம் இல்ல. उसमें किसी का भी लाभ नहीं होगा। இன்னைக்கு சிலர் தங்களை தாங்களே ராஜாவாய் ஏற்படுத்திக் आज கொள்கிறார்கள். कोई लोग है कि अपने आप को ही राजा कर बोलते அப்ப हैं। தேவ பிரசன்னம் கூட இருக்கிறது. परमेश्वर का प्रसन्नता उनके संग है। தேவனுடைய வல்லமை கூட இருந்தது. சிங்கத்தின் வாயை ஆட்டுக்குட்டின் வாயை போல கிழித்து போட்டார். परमेश्वर का सामर्थ उसके पास था, इसलिए सिंह का मुंह बकरी के समान फाड़ डाला। இப்படி ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தோடு இருக்கும்போது ऐसा एक व्यक्ति अगर परमेश्वर का प्रसन्नता के संग रहते समय, அவன் தேவனோடும் தேவன் அவனோடும் இருக்கும்போது जब परमेश्वर उसके साथ और परमेश्वर उसके साथ रहते समय, தேவனுடைய வல்லமை இந்த மனுஷனை சூழ்ந்து கொள்கிறது. तभी परमेश्वर का सामर्थ उसे घेर लेता है। தேவனுடைய வல்லமை அவனை சூழ்ந்து கொள்ளும் போது जब परमेश्वर का सामर्थ उसे घेर लेते समय, கர்த்தர் அவன் மூலமாய் அற்புதமான கிரியைகளை तभी நடப்பிக்கிறார். परमेश्वर उसके द्वारा अद्भुत क्रिया प्रकट करता है। தேவ பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் ஒரு மனுஷனை விட்டு விலகாது இருக்கும் போது अगर परमेश्वर का प्रसन्नता और परमेश्वर का सामर्थ अगर किसी व्यक्ति के ऊपर नहीं हटा भी ना हो, तो கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை தம்முடைய ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுக்கிறார். परमेश्वर वैसे व्यक्ति को अपने सेवकाई के लिए अलग करता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆரோனை போல ஒருவன் கர்த்தருடைய கனமான ஊழியத்துக்கு என்று ஏற்படுத்தப்படாவிட்டால் अगर आरोन के समान परमेश्वर की सेवकाई के लिए कोई अलग नहीं किया गया हो, तो ஒருவனும் தானாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது இல்லை. कोई भी खुद से राजा कर अभिषेक नहीं पाता है। ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். क्योंकि एक जन को परमेश्वर नियुक्त करता है, ஊழியத்துக்கு என்று கர்த்தர் வேறு பிரிக்கிறார். सेवकाई के लिए उसे परमेश्वर अलग करता है। அவனை ஏற்படுத்துகிறது கர்த்தர். उसको नियुक्त करने वाला परमेश्वर है। காரணம் என்ன? इसका कारण क्या है? தாவீதை போல ஒரு தாழ்மை. और दाऊद के समान उसके अंदर एक दीन था। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, கர்த்தர் அவனோடும் அவன் கர்த்தரோடும் இருக்கிற உன்னதமான தெய்வ பிரசன்னம் நிறைந்த ஒரு अगर वो வாழ்க்கை. परमेश्वर उसके साथ रहकर एक उन्नति पाया हुआ अभिषेक, தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே இருக்கிறது. परमेश्वर का सामर्थ उसके अंदर रहता है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है, கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று வேறு பிரிக்கிறார். वो अपनी सेवकाई के लिए उसे अलग करता है। வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் शास्त्र में पढ़ते समय 1 ராஜாக்களின் புத்தகம் पहला राजाओं के पुस्तक அவனுடைய 19வது அதிகாரம், 19वां अध्याय, 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் पहला राजाओं के पुस्तक 19वां अध्याय, அவனுடைய 15 வாசிங்க. अब उसका 15 पढ़िए। 17 16 17 வாசிங்க.
இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் इस जगह पर हम पढ़ते हैं கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார் परमेश्वर एलिया को देखकर कहता है எலியா தன் வாழ்க்கையில சோர்ந்து போனான் एलिया अपने जीवन में थक गया சோர்ந்து போனான் और उदास हो गया ஏசபேலின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது इसेबेल की आत्मा क्रिया कर रहा है இந்த சாரி ஏசபேலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிசாசு கிரியை செய்துகிறது इसेबेल के जीवन में एक बड़ा शैतान क्रिया कर रहा है ஆகாப் ராஜா जो आहाब राजा है அவனை இந்த ஏசபேல் வழிநடத்தி கொண்டிருக்கிறாள் इस इसेबेल उसे चला रही थी கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर देख रहा है இந்த ஆகாபை போல அக்கிரமக்காரனுடைய அட்டூழியத்தை அழிய பண்ணணும் उनकी जो अन्याय है उसे दूर करना है அவனுடைய மனைவி ஏசபேலை போல கிரியை செய்கிற அந்த அட்டூழியமான கிரியைகள் எல்லாம் அழிக்கணும் जो इसेबेल उसकी पत्नी करने वाली सारे क्रियाओं को दूर करना है இப்ப ராஜா अभी राजा ஆகாப் ஒரு ராஜா आहाब एक राजा है ஏசபேல் ஒரு ராணி इसेबेल एक रानी है ஏசபேலுக்குள்ளே அசுத்த ஆவி கிரியை செய்கிறது इसेबेल के अंदर अशुद्ध आत्मा क्रिया कर रहा है கொலைபாதகத்தின் ஆவி கிரியை செய்கிறது उसको घातक करने वाली एक आत्मा क्रिया कर रहा है அடுத்தவர்களுடைய பொருள்களை அபகரித்துக் கொள்ளக்கூடிய இச்சையின் ஆவி கிரியை செய்கிறது दूसरों की वस्तुओं को खींच लेने का एक आदत क्रिया कर रहा है இந்த ஆவியை உள்ளவர்களை जो ये आत्मा जिसके अंदर है उसको அழிக்கணும் उसे नष्ट करना है இந்த ஆகாப் ராஜாவை அழிக்கணும் ये हाप राजा को नष्ट कराना है ஏசபேலை அழிக்கணும் ये इसेबेल को नष्ट कराना है இப்படிப்பட்டவர்களை அழிப்பது சாதாரண காரியம் அல்ல ऐसे लोगों को नष्ट करना एक साधारण कार्य नहीं ஒரு है வார்த்தை தான் சொன்னா सिर्फ एक ही शब्द कहा நாளை இந்நேரம் எலியாவின் தலை எலியாவின் மேல் இருக்குமேயானால் अगर कल के दिन अगर इसी समय अगर कल का दिन एलिया का सिर अगर उसके ऊपर हो तो கர்த்தர் அதற்கு சரியாக செய்ய கடவை परमेश्वर उसे बरोबर किया करे இந்த ஒரு வார்த்தையை எலியா கேட்டா इसी शब्द को एलिया ने सुन लिया அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் जो अभिषेक पाया हुआ व्यक्ति था தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் परमेश्वर के द्वारा चुना गया व्यक्ति था தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது परमेश्वर का अभिषेक उसके अंदर था இந்த சாதாரண மனுஷன் ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டபோது जो साधारण जो एलिसेबेथ उसकी बातें सुनकर மனம் சோர்ந்து போனான் उसका मन उदास हो गया மனம் சோர்ந்து போய் उसका मन उदास होकर சூறை செடியின் நிழல்ல போய் படுத்திருக்கிறார் वो झाड़ के नीचे जाकर सो गया கர்த்தர் பேசுகிறார் परमेश्वर बात कर रहा है எழும்பு उठ நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம் तेरा चलने का दूर बहुत है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மனுஷனை அபிஷேகிப்பாரானால் अगर किसी व्यक्ति को परमेश्वर अभिषेक करता है तो சில காரியங்களை செய்து நிறைவேற்றி முடிக்கும்படியாய் அபிஷேகம் इस பண்ணுகிறார் बातों को पूरा करने के लिए उसको अभिषेक देता है எலியாவை எதற்காக அபிஷேகம் பண்ணினார் நமக்கு தெரியாது एलिया को क्यों अभिषेक किया ये हम नहीं जानते ஆனா हैं எலியா परंतु ये एलिया போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு हे प्रभु जी बस मेरे प्राण को तू ले लेना என்று சோர்ந்து போய் சூறை செடியின் நிழல்ல படுத்திருக்கிறார் ऐसे उदास के साथ एक पेड़ के नीचे जाकर सो गया கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर देख रहा है இந்த எலியா சொன்ன ஒரு வார்த்தை ये एलिया ने एक शब्द कहा போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு अब बस प्रभु मेरे प्राण को ले लेना என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு मेरे प्राण को ले लेना இவன் சொன்ன ஒரு வார்த்தையினாலே ऐसा कहा इसीलिए இவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் இவனுக்குள்ள இருந்த வல்லமையை எடுத்து வேறொரு ஆள் மேல வைக்க ஆண்டு சித்தம் கொண்டார் इसके अंदर जो अभिषेक था इसके अंदर जो वरदान था ये किसी और व्यक्ति पर रखने के लिए परमेश्वर ने नियुक्त किया அதனால தான் ஆண்டு சொன்னா इसलिए परमेश्वर ने कहा நீ புறப்பட்டு तू निकल कर சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணி तू सापात का जो पुत्र एलिशा है तेरे जगह पर उसको अभिषेक देना தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய விஷயத்திலே ஜீவியத்திலே கர்த்தர் உங்களை எந்த நிலைமையில வைத்திருக்கிறாரோ जो आत्मिक रीति में परमेश्वर ने तुम्हें जिस स्थान में रखा है அந்த நிலைமைக்கு ஏற்றார் போல போராட்டங்கள் வரும் उस स्थान के अनुसार तुम्हें परेशानी आएगी வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது अगर समस्या जब तुम्हारे जीवन में आते समय தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் நான் இருப்பதை விட சாவது நல்லதுன்னு சொல்லக்கூடாது कभी ऐसा नहीं कहना प्रभु मैं रहने से अच्छा मरना ठीक है ऐसा मत कहो என் ஆத்துமாவை நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடாது मेरे प्राण को उठा लेना ऐसा मत कहो கர்த்தர் பார்த்தா परमेश्वर देखता है எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் एलिया के अंदर जो अभिषेक था उसको बहुत सारे कामों को पूरा करना था இதுவரையில 7 அற்புதங்களை செய்திருக்கிறார் अब तक उसने 7 ही अद्भुत काम किए हैं இன்னும் 14 15 அற்புதங்களை செய்ய வேண்டும் और 14 15 अद्भुत काम को करना है ஆனா இந்த எலியா இப்பவே போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிறார் अभी एलिया
कहता है कि काफी है, ஆனா கத்த சொன்னா परंतु परमेश्वर कहता நீ है போதும் கர்த்தாவேன்னு சொல்லுறாய். तू तो कहता है काफी है प्रभु, சும்மா நீ வந்து ஊழியத்தை விட்டுட்டு வர முடியாது. तू ऐसे अपने सेवकाई को छोड़कर नहीं जा सकता है। இன்னைக்கு சிலர் வீடு வாடகை இருக்கிறாங்க. आज कोई भाड़े में घर पर रहते हैं, வாடகை முடிந்து வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொன்னா अगर घर खाली करना हो तो சில வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, कोई घर वाले ऐसे कहते हैं நீங்க இருக்கிற வீட்டுல இன்னொரு ஆளு வாடகைக்கு அமர்த்திட்டு நீங்க போங்க. जो तुम रहते हैं किसी और भाड़ादार को वहां रखकर तुम निकलिए, வீட்டை காலி பண்ணிட்டு போவாதீங்க, யாராவது ஒரு ஆளு வாடகைக்கு அமர்த்திட்டு போங்க. ऐसी घर खाली कर मत जाना, आपकी जगह पर किसी और बाड़ोतरी को रखकर जाना। அப்படி சிலர் உலகத்துல நடக்கிறது ऐसे संसार में होता है। அதே போல उसी प्रकार கத்த சொன்னா परमेश्वर कहता है எலியாவே நீங்க வா, ए एलिया तू इधर आ, உன் ஸ்தானத்துல வேற ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தணும். तेरे जगह पर किसी और भविष्यद्वक्ता को नियुक्त करना है, அதனால சும்மா வர முடியாது. इसलिए ऐसे ही नहीं आ सकता है। உன் ஊழியத்தை விட்டுட்டு நீ வர முடியாது. तेरा सेवकाई को छोड़कर नहीं जा सकता है, உன்னை கொண்ட உன் ஊழியத்தை நீ நிறைவேற்றி முடிக்கணும். तेरे द्वारा जो सेवकाई है उसे पूरा होना है। நீ வேண்டாம்னு சொல்ற, तू तो बस हो गया कहता है, போதும் என்று சொல்லுகிறாய், तू काफी है कहता है, சாவை मैं விரும்புகிறாய். मरूंगा कर कर कहता है। ஒன்னு செய், एक काम करना, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா जो सापात का पुत्र एलिशा है அங்கே 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கிறார். वो 12 जोड़ी बैल को जोत रहा है, அவன் மீது உன் சால்வையை கொண்டு போடு, तू अपना चद्दर को उसके ऊपर डालना, உன் அபிஷேகம் அவன் மேல் இறங்கட்டு, तेरा अभिषेक उस पर उतरेगा உன் ஸ்தானத்தில் அவனை தீர்க்கதரிசியை நீ ஏற்படுத்தி, और तेरे जगह पर उसको भविष्यद्वक्ता के अनुसार नियुक्त कर। கர்த்தர் சொன்னபடியே போனார். परमेश्वर जिस प्रकार ने कहा वैसी किया। எலிசாவின் மீது எலியா தன் சால்வையை போட்டார். जब एलिशा के ऊपर एलिया ने अपने चद्दर को डाला, எலிசா அப்படியே எல்லாவற்றையும் விட்டு एलिया जो कर रहा था उसे अपने ही छोड़कर அந்த மாடு பூட்டி உள்ற அந்த ஏர் மாடு பலகை எல்லாம் வெட்டி जो 12 जोड़ी बैल को जो हल चरा रहा था, ஜனங்களுக்கு விருந்து வைத்து விட்டு उसे गाद कर लोगों को एक जेवना रखकर அவன் ஊழியத்துக்காக எலியாவை பின்பற்றி கடந்து போய் விட்டார். सेवा के लिए एलिया का पीछे हो गया। எலிசா ஊழியத்துக்கு வருகிறார். अभी एलिशा सेवा के लिए आता है, எலிசா அப்படியே விட்டு வரல. एलिया ऐसी छोड़कर नहीं आया। எத்தனை மாடுகள் இருந்ததோ कितना उसके पास बैल थे, அத்தனை மாடுகளை வெட்டி சமைத்து இருந்தவர்களுக்கு ஆகார பரிமித்து விருந்து வைத்து விட்டு வருகிறான். उस बैल को उसने काट कर एक बड़ा जेवना रखकर सब लोगों को देकर आता है। எலியாவை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய அத்தனை காரியங்களை கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்து முடித்தார். जो एलिया करने वाली काम था उसने सब एलिशा के द्वारा करवाया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, கர்த்தர் எலியாவிடத்திலே சொல்லுகிறார், परमेश्वर एलिया से कहता है, எலியாவை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்தார். एलिया को परमेश्वर ने सेवकाई के लिए अलग किया। இந்த ஆகாபின் அட்டூழியங்களையும் जो आपके जो अनगिनत कामें हैं, யேசபேலின் வேசித்தன ஆவிகளையும் முறியடிக்க जो एसेबेल का विभचार की आत्मा को नष्ट करने के लिए, அந்த ஆகாபின் அட்டூழியங்களை அழிப்பதற்கு जो आपकी जो बुरी कामों को नष्ट करने के लिए, யேசபேலின் வேசித்தன ஆவிகளை அழிப்பதற்கு और ये जेसेबेल का जो बुरी विभचार की आत्मा को नष्ट करने के लिए, சாதாரண ஒரு ஆள் போய் ஜெபித்தால் மாறாது. अगर कोई साधारण व्यक्ति जाकर प्रार्थना करेगा तो कोई हल नहीं होगा। அட்டூழியம் நிறைந்த ஆட்களை திருத்த வேண்டுமானால், अगर बुरे लोगों को अगर सीधे मार्ग में लाना है तो, விபச்சார ஆவி உள்ளவர்களை திருத்த வேண்டுமானால், अगर विभचार का जो आत्मा पाए उन लोगों को सुधारना है तो, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் வல்லமையை பார்க்கிலும் उनका जो अभिषेक का जो वरदान है, பல மடங்கு அபிஷேகம் நிறைந்த தேவ மனுஷர்கள் கடந்து போக வேண்டும். बहुत ही गुण भरकर जो अभिषेक पाए वो लोग ही जा सकते हैं। அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए ऐसा कहा गया है। எலியாவை எதற்கு தெரிந்தெடுத்தார்? एलिया क्यों परमेश्वर ने क्यों चुन लिया? ஆகாபின் அட்டூழியங்களை அழிப்பதற்காக தெரிந்தெடுத்தார். आपकी बुरी बातों को नष्ट करने के लिए चुना। யேசபேலின் வேசித்தன ஆவிகளை முறியடிக்கும்படியாக தெரிந்தெடுத்தார். जेसेबेल का जो विभचार का आत्मा को नष्ट करने के लिए चुना गया था। இது சாதாரண காரியம் அல்ல. कोई साधारण कार्य नहीं है। இவன் இதற்கு எதிர்த்து இருக்கும்போது जब इनके विरोध खड़े रहते समय யேசபேல் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமா மனதில் சோர்ந்து போனார். जेसेबेल ने एक ही शब्द कहा, उसमें वो उदास हो गया। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், सिर्फ एक बात को तुम जान लो, எதை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ जिसे नष्ट करना है परमेश्वर ने छात रखा है। அது உங்களால் தான் அழிக்க முடியும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கும் போது अगर वो तुम्हारे द्वारा ही उस बातों को नष्ट करना है मकसद है तो பிசாசு உங்களை அழிக்கும்படியாக கிரியை செய்கிறார். वो शैतान तुम्हें नष्ट करने के लिए वो क्रिया करता है। பிசாசு உங்களை அழிக்கும்படியாக கிரியை वो செய்கிறார். शैतान तुम्हें नष्ट करने के लिए वो क्रिया करता है। அந்த எலியா அறிந்திருக்கிறார். ये एलिया इस बात को जानना चाहिए था। யேசபேலையும் ஆகாபையும் அழிப்பதற்காகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். आप और एलिसा को नष्ट करने के लिए परमेश्वर ने मुझे चुना है। இதை தெரிந்து इसे जानकर அந்த ஆகாபின் ஆவி யேசபேலின் ஆவி என்னை எதிர்த்து நிற்கிறது.
आत्मा और एलिजाबेथ की आत्मा मेरा विरोध खड़ा है। இதை அறிந்து கொள்ள முடியாமல் எலியா சோர்ந்து போனார். इसे ना जानते हुए एलिया उदास हो गया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க इसलिए வேண்டும். आज के दिन अपने आप को जानकर देखिए। நாம் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருப்போமேயானால், अगर हम अभिषेक पाए हुए हो तो அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தில் ஒரு பங்கு உண்டு. इसलिए जो भी अभिषेक पाए वो सेवकाई में उनका एक एक भाग है। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் ஊழியம் செய்யலாம். इसलिए एक एक जन अपने अपने अनुसार के अनुसार वो सेवा कर सकते हैं। தேவனுடைய ஊழியத்தை செய்ய பட்டம் அல்ல. परमेश्वर का सेवा करने का कोई पढ़ाई की जरूरत नहीं தேவனுடைய है। ஊழியத்தை செய்வதற்கு படிப்பு அல்ல. परमेश्वर की सेवकाई करने के लिए कोई पढ़ाई की जरूरत नहीं है। இன்றைக்கு நினைக்கிறார்கள் आज ये सोचते हैं தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நன்றாக படித்திருக்க अगर வேண்டும். परमेश्वर का सेवकाई करना है तो बहुत अच्छी तरह से पढ़ना है। தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நன்றான பட்டம் இருக்க अगर வேண்டும். परमेश्वर का सेवकाई करना है तो हमारा पढ़ाई बहुत होना चाहिए। பட்டம் அல்ல, नहीं पढ़ाई नहीं, பதவி அல்ல, और पद नहीं, படிப்பு அல்ல, पढ़ना नहीं। தேவ வல்லமை நமக்கு இருக்க परमेश्वर का வேண்டும். सामर्थ हमारे अंदर होना है। தேவ பிரசன்னம் கூட இருக்க परमेश्वर का வேண்டும். प्रसन्नता हमारे संग रहना है। தேவ பிரசன்னமும் தேவ வல்லமை நம்மோடு இருக்கும்போது जब परमेश्वर का प्रसन्नता और परमेश्वर का सामर्थ हमारे अंदर होते समय அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்கு என்று வேறு பிரிக்கிறார். ऐसे लोगों को परमेश्वर अपने सेवकाई के लिए उन्हें चुन लेता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கும் போது जब परमेश्वर अपने सेवकाई को बुलाते समय யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. किसी के पास जाकर योजना बताना अवश्य नहीं है। எலிசாவின் மீது எலியா தன் சால்வையை போட்டபோது जब एलिया ने अपना चद्दर को एलिशा के ऊपर डाला உடனடியாய் எலிசா தன் காளைகளையும் வண்டியை அடித்து நொறுக்கி சமைத்து ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு எலியா பின்னாடியே வந்து விட்டார். उसने जो अपने जोड़ी बैल थे उसे सब उसे नष्ट कर एक जेवना रखकर लोगों को देकर वो लौट कर आया। ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोगों நாம் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவை மட்டுமல்ல, हम चुने गए हुए राजा नहीं, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களாய் இருக்க வேண்டும். अभिषेक किए हुए राजा में बनना है। அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களாய் இருக்க வேண்டும். अभिषेक किए हुए राजा में बनना है। அப்படி கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு இருப்பாரானால், अगर वैसा पवित्र आत्मा हमारे संग है तो, நாம் அவரோடு கூட இருப்போமேயானால், अगर हम उसके संग हो तो, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட उसका இருக்குமேயானால், प्रसन्नता हमारे संग हो तो, அவருடைய வல்லமை நம்மோடு கூட उसका இருக்குமேயானால், सामर्थ हमारे संग हो तो, கர்த்தர் நம்மை தம்முடைய ஊழியத்துக்கு என்று வேறு பிரிக்கும் போது जब परमेश्वर जब उसकी सेवकाई लिए जब अलग करते समय தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படியும் போது तब उस बात को हम पूरी तरह से आज्ञा पालन करते समय, கர்த்தர் நாம் எங்க இருந்தாலும் पर अगर हम किसी भी जगह पर क्यों ना हो, எந்த சாத்தானும் நம்மை தொட இடம் கொடுக்க कोई மாட்டார். भी शैतान हमें छूने के लिए परमेश्वर अधिकार नहीं देगा। எந்த மனுஷனும் நமக்கு தீங்கிழைக்க கர்த்தர் அனுமதி கொடுக்க कोई भी மாட்டார். व्यक्ति हमें बुराई करने के लिए परमेश्वर उसे छोड़ेगा नहीं। கர்த்தர் தம்முடைய அக்கினியினால் நம்மை சூழ்ந்து மூடி परमेश्वर பாதுகாக்கிறார். आग के समान हमें घेर लेता है। கர்த்தர் உங்களை அக்கினியினால் சூழ்ந்து வேலையடைக்கும் போது परमेश्वर तुम्हें आग के समान बाड़े बांधते समय தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தொடுவதற்கு எந்த ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது, சத்துருக்கு அதிகாரம் கிடையாது. तुम्हें कोई भी छूने के लिए किसी शैतान को या मनुष्य को अधिकार नहीं है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவ ஊழியத்துக்குன்னு சொல்லி கர்த்தர் ஏற்படுத்தும் போது जब सेवकाई के लिए जो परमेश्वर चुनता है, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் கொடுக்கிறார். परमेश्वर उसको मान मर्यादा और आशीर्वाद देता है। கர்த்தர் அவனுக்கு மகிமையும் கனமும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். परमेश्वर उसको महिमा और मान और आदर देता है। நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் हम शास्त्र में पढ़ते समय அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக जो अभिषेक किए हुए कोरेस के सामने கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. परमेश्वर का आशीर्वाद आता है। அவர் சொல்லுகிறார், तब वो कहता है கோரேசுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் என்னவென்றால், कोरेस को जो दिया गया आशीर्वाद क्या है, கோரேஸ் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்னவென்றால், कोरेस को पा लेने का मतलब क्या है, அவன் மீது கர்த்தர் வைத்திருந்த அபிஷேகம். उसके ऊपर जो परमेश्वर ने रखा हुआ अभिषेक, கோரேசின் மீது கர்த்தர் ஒரு அபிஷேகம் வைத்திருந்தார். कोरेस के ऊपर परमेश्वर ने एक अभिषेक रखा था। அந்த அபிஷேகம் அவன் தேவனுக்காக கிரியை செய்ய वो முடித்தது. अभिषेक परमेश्वर के द्वारा क्रिया करने के लिए प्रकट हुआ। முதலாவது இந்த ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் पहला जो ये आशीर्वाद महिमा और आदर நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். नेबूखदनेस्सर को परमेश्वर ने दिया था। இரண்டாவது இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் दूसरा जो आशीर्वाद मान मर्यादा और आदर தரியு ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். एक दरियू राजा को दिया था। மூன்றாவது இந்த அபிஷேகமும் கனமும் மகிமையையும் तीसरा जो आशीर्वाद मान मर्यादा और आदर ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். आहासवेर राजा को दिया था। கனம் மகிமை ஐஸ்வர்யம் ये मान मर्यादा और आशीर्वाद இந்த மூன்றையும் ये तीनों में கர்த்தர் முதலாவது நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்திருந்தார். पहले परमेश्वर ने नेबूखदनेस्सर को दिया था। இரண்டாவது தரியு ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். दूसरा दरियू राजा को दिया था। மூன்றாவது ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு और கொடுத்திருந்தார். दूसरा श्रेयस राजा को दिया था। கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்த கனத்தையும்
மகிமையும் जो परमेश्वर ने उन्हें दिया वो आशीर्वाद, मान और मर्यादा, இந்த நேபுகாத் நேச்சார் தரியு ஆகாஸ்வேரு ராஜா ये श्रेष्ठ राजा और दरियो और नेबुआत नेचार को தங்கள் சுய ஆசீர்வாதத்துக்கு சுய இஷ்டத்துக்கு என்று செலவழித்தார்கள். उसने अपने खुद के मर्जी के अनुसार उसे किए। அந்த ஐஸ்வர்யத்தின் கனத்தை மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தவில்லை. उस आशीर्वाद और मान मर्यादा को उन्होंने परमेश्वर के लिए नहीं दिया। ஆனபடியால் கர்த்தர் இந்த நேபுகாத் நேச்சாரிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். इसलिए परमेश्वर ने इस नेबुगात के अंदर जो आशीर्वाद था उसे ले लिया। தரியு ராஜாவிடத்திலிருந்து கனத்தை ஐஸ்வர்யத்தை மகிமையை பிடுங்கிக் கொண்டார். दरियो राजा के अंदर जो आदर, महिमा और आशीर्वाद था उसे ले लिया। அகாஸ்வேரு ராஜாவிடத்திலிருந்து கனத்தை மகிமையை ஐஸ்வர்யத்தை பிடுங்கிக் கொண்டார். श्रेष्ठ राजा के अंदर से जो आशीर्वाद, महिमा और आदर को ले लिया। ஆனால் இந்த கோரேஸ் परंतु ये जो खोरेस, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ், जो मेरे द्वारा अभिषेक पाया हुआ खोरेस, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட मेरे கோரேஸ், द्वारा अभिषेक पाया हुआ खोरेस, அவனுக்கு கர்த்தர் கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் उसको भी கொடுத்திருந்தார். परमेश्वर ने आशीर्वाद, मान, मर्यादा और आदर दिया था। தேவனுடைய பிள்ளைகள் நாம் வாழ்ந்தாலும் இருந்தாலும் भले हम जिए या रहे, தேவனுடைய பிள்ளைகள் நம்மளால் இயன்ற வரைக்கும் हमसे जितना होता है உலகத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாழ்நாட்கள்ல संसार में परमेश्वर ने हमें दिया वो आयु के दिन சகல கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் கர்த்தருக்கே என்று சொல்லி வாழ வேண்டும். आदर, महिमा और जो आशीर्वाद है परमेश्वर की योग्य के अनुसार जीना எல்லாம் है। கர்த்தருக்கு सब परमेश्वर के लिए। அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, जो अभिषेक किया हुआ राजा, ஏற்படுத்தப்பட்ட ஒரு जो ராஜா, चुना गया हुआ राजा, ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, जो चुना गया और अभिषेक किया हुआ राजा, கர்த்தர் அழைக்கும் போது அவர் அப்படியே வெளிவருகிறார்கள். जो परमेश्वर ने जब बुलाया तो वैसे ही वो छोड़ कर आते हैं। கர்த்தர் அழைக்கும் போது जब परमेश्वर उन्हें बुलाता है, அவர்கள் வேறுபட்டு வருவது மட்டுமல்ல, जब वो अलग होकर आते ही नहीं, கர்த்தருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் கொடுக்கும் போது वो परमेश्वर को मान, मर्यादा और आशीर्वाद देते तमें அதை கர்த்தருக்கு செலுத்துவதற்கு பதிலாக वो परमेश्वर को देने से தங்களுடைய சுய லாபத்துக்காக वो பயன்படுத்துகிறார்கள். खुद की मर्जी के अनुसार जीते हैं। ஆனால் இந்த கோரேஸ் ராஜா அப்படி அல்ல. ये कोरेस राजा ऐसा नहीं था। கர்த்தர் தனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் கனம் மகிமை எல்லாவற்றையும் கர்த்தருக்கே செலுத்தினார். उसने जो परमेश्वर ने उसको दिया हुआ मान, मर्यादा और आदर को उसने परमेश्वर को लौटाया। அதனால கர்த்தர் இந்த கோரேசை குறித்து சந்தோஷப்படுகிறார். इसीलिए इस कोरेश को देखकर परमेश्वर आनंदित होता है। கோரேசை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். कोरेश को देखकर परमेश्वर आनंदित होता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து इसलिए பார்ப்போம். आज के दिन अपने आप को जांच कर देखिए। எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सब படிடுவோம். घुटने में आएंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி सब பார்ப்போம். परमेश्वर की ओर देखेंगे। இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்க்கிறார். आज के दिन परमेश्वर हमें देखता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சில மனுஷர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். परमेश्वर किसी व्यक्ति को अभिषेक करता है, சில மனுஷர்களை தமக்கென்று ஏற்படுத்தி அபிஷேகம் किसी பண்ணுகிறார். मनुष्य को अपने लिए चुन कर अभिषेक करता है। இன்றைக்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் மட்டுமல்ல, सिर्फ अभिषेक पाए हुए लोग नहीं, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்பட जो வேண்டும். परमेश्वर के द्वारा चुने गए और अभिषेक पाए हुए होना चाहिए। வாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்க, अपने मुंह खोल कर हम परमेश्वर के पास कहेंगे, ஆண்டவரே உம்மால் ஏற்பட்டு உம்மால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனாய் மகளாய் நான் இருக்க வேண்டும். परमेश्वर आपके द्वारा चुना गया और अभिषेक पाया हुआ व्यक्ति मुझे बनाइए। சாதாரண அபிஷேகம் ஒன்று இருக்குமேயானால் अगर साधारण अभिषेक होगा तो சூழ்நிலைகள் மாறும்போது, जब परिस्थिति बदलते समय, கவலைகள் பெருகும் போது, जब दुख बढ़ते समय சோர்வு ஆட்கொள்கிறது, तो उदास होता हूँ, சோர்வு ஆட்கொள்கிறது. उदास हो जाता हूँ। கர்த்தரே நம்மை ஏற்படுத்தி अगर இருப்பாரானால், परमेश्वर ने हमें चुना हो तो, கர்த்தரே நம்மை அபிஷேகித்து अगर இருப்பாரானால், परमेश्वर ने हमें अभिषेक किया हो तो தேவனுடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகம் தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் காத்துக்கொள்ளு. तभी परमेश्वर का प्रसन्नता के अंदर हमारी रक्षा होगा। இன்னைக்கு தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? क्या आज के दिन परमेश्वर का प्रसन्नता आपके अंदर है வாழ்க்கையை क्या? ஆராய்ந்து பாருங்கள். अपने जीवन को जांच कर देखिए। என் வாழ்க்கை தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறதா? क्या मेरा जीवन परमेश्वर का प्रसन्नता से भरा हुआ है क्या? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? क्या परमेश्वर मेरे संग है क्या? நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? क्या मैं परमेश्वर के संग हूँ क्या? எனக்கும் கர்த்தருக்கு இடையிலே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதா? क्या मेरे और परमेश्वर के बीच में परमेश्वर का प्रसन्नता से भरपूर है क्या? தேவ பிரசன்னத்தை இழந்து வாழ்வீர்களேயானால், अगर परमेश्वर का प्रसन्नता को खोकर अगर रहेंगे இந்த तो நல்ல நாளிலே आज के अच्छे दिन में தேவனுடைய பிள்ளை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து आप अपने आप को जांच कर देखिए। பாவத்தை விட்டு மனம் திரும்பி पाप से दूर हटकर தேவனுடைய பிள்ளைகள் குறைந்தது 2 பேருக்கு சாட்சி சொல்லுங்க. भले दिन में 2 जन को भी गवाही बताइए। கர்த்தர் உங்கள் பின்னோட்டங்கள் எல்லாம் மாற்றி போடுவார். परमेश्वर ने जो पीछे हटे उसे सब बदल देगा। தேவனை விட்டு தூரம் போன வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடுவார். परमेश्वर से जो तुम दूर हट गए उसे बदल देगा। கர்த்தரை நோக்கி பாருங்க, परमेश्वर को देखो, கர்த்தரை நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर देखो। நீங்கள் தேவ பிரசன்னத்திலே ஐக்கியப்பட்டிருப்பீர்களானால், अगर परमेश्वर की प्रसन्नता से अगर संगति होंगे தேவனுடைய तो வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளு. अगर परमेश्वर का सामर्थ तुम्हें घेर लेगा, தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளு. परमेश्वर का सामर्थ तुम्हें घेर लेगा, தேவனுடைய
के दिन உன் में கண்கள் கண்ட பெரிய பெரிய சோதனைகள்ல तुम्हारे आंख ने जो देखा वो बड़ा बड़ा शोधना जो विपत्ति है கர்த்தர் உன்னை எப்படி நடத்தி வந்தார் என்பதை திரும்ப யோசித்து பார். परमेश्वर ने किस प्रकार तुम्हें चलाया उसे स्मरण कीजिए யோர்தான் புரண்டு வந்தது, योर्दान उमड़ कर आया சிங்கம் கர்ச்சிக்கிற சிங்கமாய் வந்தது. यह गरजने के समान आया था அவ்வளவு பெரிய சோதனைகள்ல उतना बड़ा परिस्थिति में கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த பாதையை திரும்பி பார். परमेश्वर ने तुम्हें आश्चर्य रीति से चलाया और मार्गों को स्मरण कीजिए அன்றைக்கு எப்படி நீ வெற்றிகரமாய் வாழ்ந்தாய், उस दिन में जिस प्रकार आपने जीवन बिताया அன்றைக்கு எப்படி நீ அக்கறை சேர்ந்தாய், उस जिस दिन आप उस किनारे तक पहुंचे थे இன்றைக்கு சிறு பிரச்சனையானாலே आज छोटी बातें क्यों ना हो தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு ஒரு பெரிய இமயமலை போல இருக்கிறது. हमें उसे अपनी नजर में बड़ा पर्वत के समान दिखाई ஒரு देता சிறு है பிரச்சனையை பார்த்தாலே एक छोटा सा समस्या क्यों ना देखे தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள். तुरंत उदास हो जाते हैं காரணம் என்ன? इसका कारण क्या है தேவ வல்லமை இழந்து போனது. परमेश्वर का सामर्थ खो गए தேவ வல்லமை இழந்த வாழ்க்கை வாழ்ந்து परमेश्वर கொண்டிருக்கிறீர்கள். का सामर्थ को खो के तुम बैठे हो தேவ வல்லமை விலகும் போது जब परमेश्वर का सामर्थ प्रकट होते தேவனுடைய समय பிள்ளைகளுக்குள்ளே பயம் வருகிறது, तो परमेश्वर के बच्चों के अंदर डर आता தேவனுடைய है பிள்ளைகளுக்குள்ளே சோர்வு உண்டாகிறது. और तुम्हारे अंदर उदासी छा जाती தேவ है சமுத்திரம் வாய் திறந்து ஜெபியுங்க. मुंह खोलकर प्रार्थना कीजिए ஆண்டவரே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழணும். हे परमेश्वर में अभिषेक पाया हुआ जीवन बिताना உம்முடைய है பிரசன்னம் என்னை விட்டு ஒரு நாள் விலக கூடாது. आपका प्रसन्नता मुझे छोड़कर कभी नहीं दूर हटना உம்முடைய है வல்லமையினால் என்னை இடைகட்டி आपके सामर्थ से मुझे बांध दीजिए உம்முடைய வல்லமை என்னை நிரப்பி இருக்கும்போது आपका सामर्थ जब मेरे अंदर होगा तो ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கென்று என்னை வேறு விரிப்பீராக. आपने अपने सेवकाई लिए मुझे अलग कीजिए மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் முடியாது. अगर के मनुष्य कितना भी प्रयास करे तो नहीं होगा வானாதி வானமும் கொள்ளாத தேவாதி தேவனுக்கு செய்கிற வேலை. इसलिए ये सब परमेश्वर के करने वाले काम है இந்த வேலை செய்வதற்கு நீர் என்னை ஏற்படுத்து. इस काम को करने के लिए मुझे चुन लीजिए கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். परमेश्वर तुम्हें अभिषेक करेगा கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது परमेश्वर का वचन तुम्हारे और आते समय தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை பின்பற்றி கடந்து வாருங்க. इससे परमेश्वर के वचन की ओर तुम आइए ஆகாபின் நட்டுழிகளை அழைக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். आपकी बुराई को नष्ट करने के लिए परमेश्वर ने तुम्हें चुना है யேசபேலின் வேசித்தன ஆவிகளை அழிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். इसेबेल के व्यभिचार की आत्मा को नष्ट करने के लिए परमेश्वर ने तुम्हें चुना है கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. इसे परमेश्वर के सम्मुख में अपने आप को दीनता कीजिए தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை जो परमेश्वर की द्वारा अभिषेक आए हुए கர்த்தரை हो உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த परमेश्वर तुम्हें आशीर्वाद कर ऊंचा करते உன் வாழ்க்கை समय வர வர விருத்தி அடைய तुम्हारा जीवन की दिन पर दिन उन्नति होते समय சகல கனத்தையும் துதியையும் மகிமையையும் सारा मान मर्यादा और आदर को இயேசு ஒருவருக்கே செலுத்த கற்றுக்கொள். यीशु सिर्फ एक को दीजिए கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்த जब तुम्हें परमेश्वर आशीर्वाद कर ऊंचा करते समय சகல கனமும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் सारा मान मर्यादा और आदर को கர்த்தர் ஒருவருக்கே செலுத்த கற்றுக்கொள். तुमसे परमेश्वर एक को ही दीजिए கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை விட்டு விலகாது. परमेश्वर का अभिषेक तुमसे दूर नहीं होगा கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், और इसके बारे में परमेश्वर कहता है நான் அபிஷேகம் பண்ணின கோரே, मैंने जिसको अभिषेक किया वो खोरे நான் अभिषेகம் பண்ணின கோரே. मैंने जिसको अभिषेक किया वो खोरे கர்த்தர் கோரேசை சந்தோஷமாய் उस பார்க்கிறார். कोरेस को परमेश्वर बड़े आनंद से देखता இன்னைக்கு है கர்த்தர் உன்னை பார்க்கும்போது சந்தோஷமாய் इसे பார்க்கிறேன். परमेश्वर जब तुम्हें देखते समय बड़े आनंद के साथ देखना இன்னைக்கு है கர்த்தர் உன்னை பார்க்கும்போது சந்தோஷமாய் பார்க்கிறேன். परमेश्वर तुम्हें देखते समय बड़े आनंद के साथ देखना அவருடைய है சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க, इसे अपना मुंह खोल कर बोलिए ஆண்டவரே, हे परमेश्वर மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य को बनाते समय वो बड़ा ही दुख हुआ कर लिखा है என்னை உண்டாக்கினதற்காக நீர் மனஸ்தாபப்படக்கூடாது. परमेश्वर आपने मुझे बनाया इसे देखकर आप दुख नहीं होना है என்னை உண்டாக்கினதற்காக நீர் சந்தோஷப்பட வேண்டும். मुझे बनाने के लिए आप खुश होना है என்னை உண்டாக்கியதற்காக நீர் சந்தோஷப்பட आपने வேண்டும். मुझे बनाया तो मुझ में आनंद होना நான் है ஜீவனுள்ள நாளெல்லாம் मेरे जीवन पर தேவ பிரசன்னத்தை காத்துக்கொண்டு परमेश्वर की प्रसन्नता की रक्षा தேவனுடைய कर வல்லமையை பெற்றுக்கொண்டு परमेश्वर का सामर्थ को पाकर அட்டூழியக்காரர்களின் அட்டூழியத்தை அழிக்கவே, और सारे बुराई काम को दूर करना है தேசத்தின் ஆவிகளை அழிக்கவே, और विपचार की आत्मा को दूर करना है எனக்கு அந்த தெய்வீக வல்லமை எனக்கு தாரு. परमेश्वर ईश्वरीय बल मुझ में दीजिए அந்த காரியத்தை நான் முற்றுமுடிய செய்து முடிப்பதற்கு उस बातों को मुझे पूरा करने के लिए ஆண்டவரே, உம்முடைய சகாயம் எனக்கு உண்டாயிருக்கட்டும். परमेश्वर आपका सहायता मुझे चाहिए உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கை தருகிறேன். परमेश्वर मेरा जीवन को आपके हाथों में सौंपता என் हूँ வாழ்க்கை உம்முடைய கரத்தில் मेरा தருகிறேன். जीवन को आपके हाथों में सौंपता हूँ प्रभु என்னை நீர் சந்தோஷமாய் பார்ப்பீராக. मुझे बड़े आनंद से आप देखिए प्रभु என்னை நீர் சந்தோஷமாய் பார்ப்பீராக. मुझे बड़े आनंद के साथ देखिए எல்லாரோட प्रभु கரங்களை தட்டி கத்தக்க सब நன்றி हाथ செலுத்துவேன். बजा
परमेश्वर की महिमा करेंगे, எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி सब செலுத்துங்க. परमेश्वर को धन्यवाद करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. glory 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 glory. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर आपको अभिषेक किया है, கர்த்தர் உங்களை ராஜாக்களா ஏற்படுத்தி இருக்கிறார். परमेश्वर आपको राजा के रूप में अभिषेक किया है, ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். राजा का अभिषेक परमेश्वर आपको दिया है, ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். राजा का अभिषेक परमेश्वर दिया தேவ है, பிரசன்னத்தை தந்திருக்கிறார். परमेश्वर की उपस्थिति से भर தேவ दिया வல்லமையை है, தந்திருக்கிறார். अपनी सामर्थ से भर दिया है, தேவனாய கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. परमेश्वर की करुणा तुम्हें संभाल रही है, தாவீதோடு கூட இருந்த கர்த்தர், दाऊद के संग रहा हुआ परमेश्वर, தாவீதை ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணின கர்த்தர், दाऊद को नियुक्त करके ठहरा कर अभिषेक किया हुआ தாவீதோடு परमेश्वर, கூட இருந்தவனை ஆசீர்வதித்து दाऊद के संग रहकर आशीर्वाद किया हुआ அவனை வர வர परमेश्वर, விருத்தி அடைய பண்ணினார். उसे दिन भर दिन बढ़ाया, அதே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து वही परमेश्वर तुम्हारे भी संग கர்த்தர் உங்களை रहकर வர வர விருத்தி அடைய பண்ணி दिन भर दिन बढ़ाकर கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीष करेगा, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது तुम्हें आशीष करते समय சகல கனம் மகிமை ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கோரேசை போல நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். सारी आदर महिमा और आशीर्वाद को रेस के समान परमेश्वर को चढ़ाना है, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपकी उन्नति करेगा, கர்த்தர் உங்களை சகலவற்றிலும் கனம் பெற परमेश्वर आपको செய்வார். सब में आदर करेगा। ஹalleluya ஹalleluya ஹalleluya. Hallelujah, glory hallelujah. உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி Hallelujah, நன்றி. hallelujah, ஓய் செலவரவர் இவளரவர் செலவரவலவரவலவர hallelujah, ஓய் கம்பலரவர் செலவரவர் துலவரவலவரவலவர நீ பாபா 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 கவசப கந்தரி தேக்கதர ஓகர பௌரி கந்தர வல்லி து ததர சதரதி நீ பாபா பாபா கவசப கந்தரி தேக்கதர ஓகர பௌரி கந்தர ஓ மக தேதசர ரிபாலரவ செலவரவலவரவர ஆவியானவரே உமக்கு நன்றி ஹalleluya நன்றி 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 இயேசு ராஜா हालेलुया हालेलुया हालेलुया। धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद। அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அறுவடை காலமல்லோ ஓமாவியால் நிரப்பனுமே அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலோ அறுவடை காலமல்லோ ஓமாவியால் நிரப்பனமே தீ போல இறங்கனமே உந்தன் ஆவியால் நிரப்பனமே கொடுங்காற்றாக வீச பெருமழையாய் பொழியனுமே தீ போல இறங்கனுமே உந்தன் ஆவியால் நிரப்பனுமே கொடி காற்றாய் வீசனுமே பெருமழையாய் பொழியனுமே உலர்ந்த எலும்புகளில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன் அதிகாரம் தர வேண்டுமே ஓமாவியில் உரைத்திடவே உலர்ந்த எலும்புகளில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன் அதிகாரம் தர வேண்டுமே ஓமாவியால் உரைத்திடவே தீ போல இறங்கனுமே உந்தன் ஆவியால் நிரம்பனுமே கொடி காற்றாய் வீசனுமே பெருமழையாய் பொழியனுமே தீ போல இறங்கனுமே உந்தன் ஆவியால் நிரம்பனுமே கொடி காற்றாய் வீசனுமே பெருமழையாய் பொழியனுமே கர்மேலென்று ஜெபமலையே
நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் परमेश्वर के सम्मुख आए हुए परमेश्वर के लोग கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आशीष करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பு. परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 ஏற்படுத்தப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று சொல்லி நாம் தியானித்தோம். ठहराया हुआ राजा और अभिषेक किया हुआ राजा करके हमने देखा தாவீது தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகவும் இருந்தார். दाऊद ठहराया हुआ राजा भी था और अभिषेक किया हुआ राजा भी था அப்படினால கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். परमेश्वर उसके संग रहा கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். दाऊद को परमेश्वर ने आशीष किया அவன் வர வர விருத்தி அடைந்தார். और वो दिन बढ़ते गया தேசத்தை சுதந்தரித்து கொண்டார். देश को पा लिया அவனை பார்க்கிற ஜனங்கள் उसको देखने वाले लोग கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பயப்பட்டார். यहोवा उसके संग है इसे देखकर डरने लगे ஆனால் ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட சாலமோன் लेकिन राजा के रूप में ठहराया गया हुआ सुलेमान அவனுடைய அந்திய அந்திய காலம் वो अपने आखिरी दिनों में அவனுடைய வாழ்க்கையை முன்னிருந்தது போல அல்ல. उसके जीवन पहले के समान नहीं எல்லாவற்றையும் இழந்து போய் सब कुछ खो देकर ராஜபாரத்தின் மேன்மையெல்லாம் இழந்து போனார். सारी राज्य की सारी महत्वता को उसने खो दिया நாம் சாலமோனை போல அல்ல, हम सुलेमान के समान नहीं தாவீதை போல दाऊद के समान ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகவே, ठहराया हुआ राजा के समान அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகவே, अभिषेक किया हुआ राजा के समान முடிவு பரியந்தம் ஜீவிக்க आखिरी तक जीने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमारे अनुग्रह करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பழைய பாவ வாழ்க்கையை அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்பி पिछली पापों को पाप भरे जीवन को छोड़कर परमेश्वर से मन फिराकर கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒரு நாளும் விட்டு விடாமல் பிரசன்னத்தில் நிலைத்திருந்து परमेश्वर की उपस्थिति को कभी न त्यागते हुए उसी में बने रहने के लिए தேவ வல்லமையை பெற்று परमेश्वर का सामर्थ्य पाकर கர்த்தருடைய அழைப்பையும் பெற்று परमेश्वर की बुलावा पाकर தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தை செலுத்த परमेश्वर को ही सारी आदर और महिमा चढ़ाने के लिए தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு கோரேசாய் மாற்றும்படி परमेश्वर हमारे को कुसरू राजा बनाने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते हैं கர்த்தர் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर செலுத்துகிறோம். आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद உம்முடைய प्रभु சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதிப்பீராக. सम्मुख में आए हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வரட்டும். जीवन काल भर जीवन भर आपके अनुग्रह आपकी करुणा इनकी भलाई पीछा करें ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் எருசலேமின் வாழ்வை காண அனுகிரகத்தை प्रतिदिन परमेश्वर वे अपने जीवन में यरूशलेम का जीवन अनुभव करें சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके सम्मुख में आए हुए हर कोई சாலமோனை போல அல்ல, सुलेमान के समान नहीं தாவீதை போல दाऊद के समान தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களாய் ஜீவிக்க परमेश्वर के द्वारा ठहराया हुआ अभिषेक किया हुआ राजा के रूप में दिखाई देने के लिए கர்த்தர் ஒவ்வொருவரையும் आप ஆசீர்வதிப்பீராக. हर एक को आशीष இந்த कीजिए பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்கு கர்த்தர் आपके அங்கீகரியும். बच्चों ने दिया हुआ दान को प्रभु आप स्वीकार கர்த்தருக்காக लीजिए கொடுக்கிற ஒருவர் தரித்திரரானது परमेश्वर के लिए देने वाले कोई कंगाल नहीं बनता பிள்ளைகளுக்கு அதை பல மடங்காய் திருப்பி கொடுப்பீராக. परमेश्वर आप उसे कई गुना अधिक बढ़ा कर दीजिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके शुभ नाम को महिमा कीजिए எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம். नम्र करके आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे ஆமென். आमीन அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें